ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது விமன் கூட ஒன் ஷாட் தாண்டா. ஓகேவா? ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு மாஃபியா ஸ்ட்ராங்க் அண்ட் ஒய்ஃபி. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு கார் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 5 பர்சன் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க, டே சங்கு டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் யாங்க சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. எப்போ ஹனிமூன் போகிறதா ஐடியா அப்படி கேட்குறாங்க. என்ன ஏங்க பேசுகிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 மந்த் ஆகுது. நீங்களே என்ன ஹனிமூன் போகலை? எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 வீக்ஸ் தான் ஆகுது. நாங்கள் எப்படி போக முடியும் அப்படி கேட்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு எங்களை பிடிச்சிருக்குதான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு பயப்படுறான் சொல்கிறாங்க. பயப்படுறானா? பிடிச்சிருக்கு ஆனால் பயப்படுறான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அவங்க அப்பா கிட்ட நாங்கள் கேட்டோம், உங்கள் பையனுக்கு எங்களை பிடிச்சிருக்கா சொல்லிட்டு. பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவன் எனக்கு பயப்படும். ரூம்குள்ளே போனாலே இவன் என்ன பண்ணுறானாக்கா, நாங்கள் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே போயிட்டு பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணிக்கிறான் சொல்கிறாங்க. பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணிக்கிறான் அப்படி சொல்லிட்டு பர்சன் கேட்குறாங்க. ஆமாண்டா, பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணிக்கிறான். அப்புறம் ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணாக்கா எட்டி பார்க்குறேன். நாங்கள் வெளில இருக்கோமா சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தானாக்கா எட்டி பார்க்குறான். நாங்கள் ரூமில் இருந்தாக்கா லாக் பண்ணிக்கிறான். நாங்கள் வெளில போனதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறான். அப்படி ஒவ்வொன்றையும் பயப்படுறான் சொல்கிறாங்க. இப்படி நாங்கள் என்ன பேசலாம்னு ட்ரை பண்ணால் சின்ன என் கூப்பிட்றாங்க சொல்லிட்டு ஓடி போயிடறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு தான் எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட அந்த அங்கிள் போய் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கேட்கணும். ஏன்னா அவன்கிட்ட நாங்கள் பேசல. சரி கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு விட்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜின்னு, அதுக்கப்புறம் ஜெகப்பு ஒயனி உங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் ஏங்க உங்களுக்குலாம் கூட மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் தானே ஆகுது. நீங்கள் ஏன் ஹனிமூன் போட சொல்கிறாங்க. இல்லை அந்த ஜின்னு சொன்னால் எனக்கு டைம் எடுக்கும், ஒரு 6 மந்த் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டான். நான் விட்டுட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா காய் உனக்கு சொல்கிறாங்க. அட நீ வர இந்த ஹோபி பக்கத்தே சேர்க்க மாட்டான் சொல்கிறாங்க. சேர்க்க மாட்டேறான். ஆமாம் சேர்க்கவே மாட்டான், அவன் தள்ளி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. சுகா உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒயன் சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு 5 பேர் யாருனாக்க நம்ம சுகா, அதுக்கப்புறம் நம்ம ஜூன், காய், டே, சங்கடா. ஓகே இவங்க 5 பேர் தான். இவங்க 5 பேருமே இந்த டாப் லைன்ஸ் தான். இவங்க வந்துட்டு ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. மாஃபியாஸ் செகண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் நம்பர் 1 இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஒரே ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தவங்க தான். யாரும் பிரதர்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தான் கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது, கொஞ்சம் மந்த்து தான் இருக்குது மேரேஜ் ஆகிட்டு. இவங்களாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு மேன்ஷன் வந்து கட்டியிருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரல. அவங்களுடைய ஒய்ஃபோட கூட்டு வந்து இருக்கலாம். தனித்தனியாக வீட்டில் இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா ப்ரொடெக்ஷன் தனித்தனியாக கொடுக்கணும் இல்லையா? அதனால் ஒரே இடத்துல தான் சேஃபாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ஜனுக்கு மேரேஜ் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் சுகாக்கு, அதுக்கப்புறம் ஜெயகோப்பு, அதுக்கப்புறம் காய். அதாவது நம்ம ஜெயகோப்பு காய் இருக்காரு, அவங்க ஜெயகோப்பு காய்க்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும். லாஸ்ட்டாக மேரேஜ் ஆனது நம்ம விமன் குக்கு. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு போகலாண்டா. இங்கே ஒரு வீட்டை பார்க்கலாம். ஒரு பர்சன் க்யூட்டாக சாப்பிட்ருக்காங்க. எனக்கு அவனுக்கு வேணுமா சொல்கிறாங்க. கூட சொல்கிறாங்க. மாறி சாக்லேட் இருக்கா சாப்பிட்றாங்க. நான் இப்படி சாக்லேட்டை சாப்பிட்டதே இல்லை லைஃப்பில் சொல்கிறாங்க. ஆமாடா சொல்லிட்டு மாறி சாப்பிட்றாங்க. ஏன்டா சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன எங்கள் ஜேஹோப்பி அங்கே வாங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அந்தாங்க சாக்லேட் நல்லா இருக்கு சொல்கிறாங்க. சாக்லேட் ஏது சொல்கிறாங்க. அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, ஃப்ரீசரில் யாரும் ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க சொல்கிறாங்க. ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமாம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். பாருங்கள் இவ்வளோ பேக் இருந்துச்சு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இப்படி சாக்லேட்டை சாப்பிட்டதே இல்லையே சச்சிமின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறா சின்ன குருமாருக்கு. இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லையா, என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு ஆமாம் அந்த கவரை பார்த்தா நானும் இப்படி சாக்லேட்டை பார்த்ததே இல்லை தான் சொல்கிறாங்க. சாப்பிடுங்க நல்லா இருக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? லிக்விடாக இருக்க சொல்கிறாங்க. லிக்விடாக இருக்கா சாக்லேட்டு அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரீசரில் இருந்து லிக்விடாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரீசர் இருந்துச்சு, நான் விளையாட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் வந்து லிக்விட் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சாக்லேட் சூப்பராகவே இருக்கும், நல்லா இருக்கே சொல்லிட்டு இப்போ ஜேஹப்பு கொடுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு கூட சாப்பிட்றாங்க. இங்கே அப்புறம் ஜின்னு, நம்ம ஒய்யன்னு, அதுக்கப்புறம் ஜிம்மின்னு ஜிம்மின் ஜேஹப்பில் ஓகே 4 பேர் தான் இருக்காங்க. அந்த டாப் அதான் பாட்டம் லைன்ஸ். ஓகேவா? 4 பேருமே சாப்பிட்ருக்காங்க. சாக்லேட் நல்லா லிக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் மாறி சாப்பிட்ருக்காங்க பிரிச்சு. அந்த சாக்லேட்லாம் லிக்யூராக தான் இருக்குது, கொஞ்சம் லிக்யூராக இருக்கல. ஓகேவா? கொஞ்சம் லிக்யூட் ஐட்டம்ஸ் தான் அது, அப்படியே ஒரு இது கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதை சாப்பிட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கார் வந்துட்டுருக்கு. பெரிய மேன்ஷன் தான், பாடி கார்ஸாக இருக்காங்க வெளில. ஃபைனலாக அந்த கார் வந்துட்டு இப்போ எல்லாமே போ பண்ணுறாங்க. அந்த பாடி கார்ஸ்லாம் இருக்கட்டும் சொல்லிட்டு இப்போ உள்ள வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு டிவி ஓடிட்டுருக்கு. சோஃபாவில் பார்த்தா எல்லாம் 4 பேர் உட்காந்துட்டு சூப்பராக இருக்குது சொல்லிட்டு நல்லா சாப்பிட்ருக்காங்க. அந்த பேப்பரை கூட விடவே இல்லை. நல்லா ஒரு மாதிரி பேப்பர் பிரித்து ஒரு மாதிரி அழகாக அப்படியே அதை வந்துட்டு கிளிக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஃபைனலாக சின்ன அப்படி சொல்லிட்டு வாய்ஸு இப்போ ஒரு பார்க்குறேன் வந்துட்டா அவன் சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டாரா வந்துட்டான் அப்படி சொல்கிறாங்க. வளர்ந்தவன் அப்படி சொல்கிறாங்க. அச்சு அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போது சின்ன எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப வாமாக ஒரு வெல்கம் பண்ணுவாங்க. இவங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா இவங்க வந்து எல்லோரும் வாமாக வெல்கம் பண்ணுவாங்க. தண்ணி கொடுத்து தரட்டும், இல்லை பேக் வந்து வாங்குறதா இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு டின்னர்லாம் வந்துட்டு டக்குன்னு ரெடியாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னது சொல்லிட்டு சின்ன எங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. இங்கே இருக்க எங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. எங்கே வா எப்போதும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசணும் என்ன சொல்லிட்டு இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் பார்க்குறேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. யாரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்களா சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பெரிய டிவி இருக்கிறதுக்கு முன்னாடி சோஃபாவில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க.
இப்போ நம்ம ஜின்னுக்கிட்ட நம்பிட்டு போகிறாங்க. ஜின் அது ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான், எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன ஜின் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற அப்படி கேட்குறாங்க. அது இருக்கட்டும், உனக்கு தான் வர டைமா சொல்கிறாங்க. வர டைமா? நீ எனக்காவது ஒரு டைமுக்கு வந்திருக்கியா? மேரேஜ் ஆனதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு நாளாவது நேரமாக வந்திருக்கியா? வீட்டில் இவ்வளோ அழகான ஒய்ஃப் இருக்கும், உனக்கு எப்படி வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணது ஒன்று சொல்கிறாங்க. நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜின் என்ன பேசுகிற அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் இவங்க வீடாக இருக்குது, என்ன ஜின் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. என்ன ஜின் என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஜின் அது ஓகே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதை விட்டு உனக்கு தெரியுமா உன்னை எதுக்காக மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. தெரியும் அப்படி சொல்லி நம்பின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்கிறாங்க. நம்பிச்சுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம காயை பார்த்துருக்காங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இப்போ 2 பேர் பேசுறத 3 பேர் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே 4 பேர் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாரு, உனக்கு தெரியுமா என்னோட அப்பா சொன்னார், நீ வந்து ஒரு ஜீனியஸு, அப்புறம் வந்து ஒரு மாஃபியா, உன்னை மேரேஜ் பண்ணால் தான் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு என் அப்பா சொன்னாங்க. நான் அனுசரிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இல்லை என் வீட்டில் அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னால் அதெல்லாம் பார்த்துக்க முடியாது. ஓகே, எனக்கு அந்த மாஃபியா திங்ஸ்லாம் பிடிக்காது, எனக்கு தெரியாது. அதெல்லாம் நல்லா குக் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு நல்லா வந்துட்டு சாப்பிட தெரியும். அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, டேலண்டான விஷயம் நிறைய இருக்குதான். இருந்தாலும் எனக்கு அவ்வளோ அது இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என் அப்பா சொன்னாங்க, நீ ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கு தான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானே அப்பா சொல்கிறாங்க சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேறு ஐடியா வர இல்லையா, அதை ஒன்று மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணிட்டு வந்து பார்த்தா நீ ஒரு மாஃபியா ஜீனியஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் நினச்சா ஒரே ஒரு வெஜிடபிள் கட் பண்ணி கொடுங்கன்னு நான் சொன்னேன். நீ என்ன பண்ண சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. கிச்சனுக்குள்ளே வந்தது வர கத்தி எடுத்து உடச்சிட்டா சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னென்ன சங்குக்கு, அப்புறம் ஜேவப்பு, சுகா, இவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. காயில் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜீமினை ஒன்று போய் நம்ம மவுத்தில் கை வச்சுட்டு அச்சோ சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம், உனக்கு கிச்சனுக்குள்ளே விட்டு அதை கத்தி எடுத்து 2 உடச்சிட்டேன். நான் கூட சொன்னேன், எல்லாம் எப்போ ஜீனியஸ்ன்னு சொன்னாங்க, வந்து வருமா கத்தியை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஒரு கத்தி அவ்வளோ வீக்கா இல்லை நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தெரியுது உனக்கு வீட்டு வரைக்கும் எதுவுமே தெரியாது சொல்லிட்டு. நீ ஒரு ஜீனியஸாக இருக்கலாம் வெளில, ஆனால் வீட்டுக்குள்ள உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது தெரியுமா. நீ ஒரு மக்கள் சொல்கிறாங்க. மக்கா சட்டம் ஜங்கு நம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது தெரியுமா. வளர்ந்துருக்கே தவிர உனக்கு வந்து ஜீனியஸாக இருக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பேசிக் திங்ஸ் உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சார்ஜர் எங்கே வச்சோம், அப்புறம் வந்து ஹெட்செட் எங்கே வச்சோம், எது எங்கே வச்சோன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் என்ன கூப்பிட்டுருக்க தெரியுமா. சின்ன இது எடுத்துருவா, சின்ன அதை எடுத்துருவா சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னாக்கா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க. நான் பயந்தேன், உனக்கு தெரியுமா மேரேஜ் ஆனதுமே எனக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் இஷ்டம் கிடையாது. கொஞ்சம் டேஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் ஆசைப்பட்டேன். நான் வந்துட்டு கேட்டேன். நீ உடனே ஓகே சொல்லிட்டேன். என்கிட்ட பர்மிஷன் கேட்டல, உனக்கு ஓகேவா லைஃப் ஸ்டார்ட் பண்ண இல்லை டைம் எடுக்குமான்னு கேட்டேன். நான் சொன்ன டைம் எடுக்க சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ரொம்ப அழகாக ஒரு பிள்ளை ஒருத்தர் தனியாக போய்ட்டு படுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஜென்டில்மேனாக இருந்தேன். அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஓடு பார்த்தேன். நீ வெளில ஜீனியஸ் வந்தாலும் வீட்டுக்குள்ள நீ குழந்தை மாதிரி இருக்க, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு வீட்டில் எப்படி பார்த்துக்கணும், எதை எப்படி ஃபேமிலி ரன் பண்ண சொல்லிட்டு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு அந்த ஜீனியஸ் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன். நீ வெளில ஜீனியஸாக இருக்கிற வீட்டுக்குள்ள ஒன்றுமே தெரிய மாட்டேது. நீ நான் தான் பர்ஃபெக்ட் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியஸ் சொல்லிட்டாங்க. நினச்சிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. உண்மையாக செலவா நீ க்யூட்டாக இருக்க, நீ ஸ்மைல் பண்ணா உன் டிம்பிள் இருக்கா ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் நம்பிச்சு டையை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. நான் ஜின்னு வந்துட்டு உட்காந்துருக்கா சோஃபாவில் நம்பிச்சிருக்கிறா. கொஞ்சம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாரு. கீழே கொஞ்சம் அவ்வளோ டவுன் ஆகுறாங்க. இப்போ அவர் எடுத்து அப்படியே நம்ம நம்பிச்சுடைய லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிடுறாரு. நம்பிச்சுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா சின்ன பிள்ளை பண்ண மாட்டானே, ரொம்ப டீசெண்டாக இருப்பானே அவனே சொல்லியிருப்பார் அவரு. ஏன்னா அந்த வீட்டில் மற்றவங்க சின்ன பசங்க நம்ம தான் பெரியவங்க, நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை இப்போ கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் நம்ம பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது கூட டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தாக்கா அவர் கிஸ் பண்ணுறாரு. இவங்களும் ஒரு மாறி போயிடுது. இந்த இவங்க கீழே குடிச்சிக்கிறாங்க. சுகா, நம்ம காய், அப்புறம் டேஜ், அவங்க 4 பேர் ஹெட் ரன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒய்யனும் நம்ம ஜிம்மில் பார்த்தா அச்சு வச்சுட்டாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சேவை பட்டு அப்படியே கீழே குடிச்சிக்கிறாரு. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிருக்காங்க. நம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சின்ன ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் யூ சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஓகே லவ் யூ டூ சொல்கிறாங்க. சரி என்னை ரூம் கூட்டிகிட்டு போறியா சொல்கிறாங்க. அம்மா நீ என்ன பண்ண, நீ ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஃபுட்டெல்லாம் குக் பண்ணலையா, எப்போதும் வந்து வாமா வெல்கம் பண்ணணுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அதுவா சாக்லேட் சாப்பிட்டது மாதிரி இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அம்மா அது யார் வந்து வச்சது, பேக் கம்மியாக தான் இருக்குது, என்ன கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு தரீங்களா, நல்லா இருக்குது, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எனக்கு மாதிரி இருக்குது. ஏதோ சாக்லேட் சாப்பிட்டியா, என்ன சாக்லேட் சொல்கிறாங்க. அதான் ஃப்ரீஸில் இருந்துச்சு. ஜிம்மினும் என்ன கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அவன்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. இப்போ கேட்குறான் அந்த சாக்லேட் வாங்கிட்டு தெரியா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, வாங்கிட்டு தெரியா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்பிட்டு பார்க்குறேன். நான் வாங்கி தரேன் ஜி, ஆனால் அது என்ன சாக்லேட் சொல்கிறாங்க தெரியலையே, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நான் அப்படி டேஸ்ட் பண்ணதே இல்லை தெரியுமா, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சாக்லேட்டு, அதுவும் லிக்விடாக இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது, லிக்விடாக இருந்துச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் வராங்க, காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி கிட்ட வராங்க ஜெகக்கிட்ட. ஹோப் எப்படி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க, ஏய் நீ வந்துட்டியா அப்படி கேட்குறாங்க. எனக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் காய் ஊற்றி பண்ணி நின்றுது, 10 மணி வராரு. என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டியாடா அப்படி கேட்குறாங்க. டாவாஸ்ட்டு பார்த்துருக்காங்க. ஆமாண்டா, எனக்கு உன்னை ஏன் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க, நீ என்ன ஹோப் பேபின்னு கூப்பிட்றாரு சொல்கிறாங்க. ஆமாம் ஹோப் பேபி, எனக்கு அதான பிடிக்கும் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ யாராவது திரும்பி இவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் ஒரு பேர் நான் உடனே அப்ரோச் உடனே ஓகே சொல்கிறேனாக்கா உனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் போயிடுமோ அப்படி சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நீ நிறைய என்ன லவ் பண்ணணும், என் நிறைய சுற்றி வரணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதுக்காக உனக்கு சுற்ற வரேன்னு இல்லை ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இப்படி சுற்றி வரல, நான் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் பிடிக்காம மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன். அது இன்சைடே ஹாப்பியாக இருக்கும், அவுட் சைடே கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாங்க. என்ன பேபி சொல்கிறாங்க, உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்காம இருக்குமா? ஹோப் பேபின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருக்காரு. என்ன கேட்டாலும் வாங்கி தரேன், திட்டினா கூட வாங்கிக்கிறேன். எனக்கு சுற்றி வர உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா அவர் சொல்லிட்டு ஹோப்பி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, உனக்கு பிடிக்காம இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சிச்சு தெரியுமா? நீ சன்ஷைன் ஸ்மைல் பண்ணியா, செமக்கி விட்டா இருந்தேன், அங்கேயே ஃப்ளாட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ இப்படி சுற்றி வர ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன எவ்வளோ சுற்றுவா சொல்கிறாங்க. எப்படி தான் சுற்றுறேன் ஓகேவா, லைஃப் லாங் சொல்கிறாங்க. நிச்சயமாக சரி சரி. அந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு வாங்கி தெரியாது சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேவும் ஜாவுக்கும் சாக்லேட் சொல்கிறவங்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பார்க்குறாங்க. அப்படி என்ன சாக்லேட் அப்படி கேட்குறாங்க. தெரியல யாங்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தா அவங்க சுற்றி நிறைய பேக் கிடைக்கு. அந்த சாக்லேட் பேக் வந்து இருக்குது. எதுக்கு சொல்லிட்டு போய் எடுக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு எப்படி லிக்விடாக இருக்கிறதுனால லைட்டாக ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த டேக் இருக்கும். இப்போ அடுத்து பார்க்குறாங்க. பார்த்து சுகர் ஷாக் ஆகிறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. 2 பேரும் அந்த பேக் எடுத்துட்டாங்க. அடுத்து திருப்பி பார்க்குறாங்க. லிக்யூர் ஆல்கஹால் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, யாங் இது வந்துட்டு லிக்யூர் சாக்லேட் தான் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் யாங்ஸ்டர் இது கொஞ்சம் லிக்யூட் டைப்பில் இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. ஃப்ரீசரில் வச்சா கொஞ்சம் மெல்டட் ஆகும், ஃப்ரீசர் விட்டு வெளியே எடுத்துகிட்டோம் கொஞ்சம் லிக்யூட் ஆகிடும், அது குடிக்கவும் செய்யலாம். அது வந்துட்டு சொல்லிட்டாங்க. டே எப்படி சொல்கிறாங்க, இது எப்படா வந்துச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜாமுக்கும் அப்படி திரும்புறாங்க. காயை பார்த்துட்டு காய் மன்னிச்சுக்கோங்களா சொல்கிறாங்க. டே உனக்கு அந்த ஹேபிட் போவே இல்லை உனக்கு விட்டு அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சுகா கிட்ட ஜாமுக்கு சொல்லிடுறாங்க. ஏன் இவனுக்கு தான் அந்த ஹேபிட் இருக்கு, இவன் மட்டும் தான் சாக்லேட் குடிப்பா சாப்பிட்டுட்டே இருப்பான், நான் என்ன சொல்ல அது குடிக்காதரா பண்ணாதான் சொல்லிட்டு எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் தெரியும், எப்படா வாங்கினான்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம காய் தான். டே இந்த ஹோபியை பக்கத்தில் வரவே மாட்டானா, சரி இந்த ஜாக்கெட்டை கொடுத்தா அவனுக்கு மட்டும் நான் அவனுக்கு கொடுக்க வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு கொஞ்சமாக கொடுப்போம், குடிச்சு பார்த்தா வந்துட்டு அவன் மனசெல்லாம் சொல்லுவான், உனக்கு எனக்கு பிடிக்காது தெரிஞ்சுக்கலாம் தாண்டா நினச்சிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன்னு சொல்கிறாங்க. டே அதுக்கு எத்தனை வாங்கிட்டு வந்தா, அது எதுக்கிட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சொல்கிறாங்க, அது அங்கே தானே வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கே தான் அங்கே வச்சு எப்படி உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிச்சு தாண்டா வச்சேன், அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியலையே சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துட்டு இருக்காங்க. அறிவு கட்டவனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்பு தட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. ஆமாம் எங்கே என் பூனைக்குட்டியும் உன்னுடைய அந்த 2 காணும் சொல்கிறாங்க. பியரும் பனியுமா சொல்கிறாங்க. அத்தனை காணும் சொல்கிறாங்க. இப்போது சுகா பார்க்குறாங்க. சுகா வந்துட்டு ஒயன் அப்படி கூப்பிட்றாங்க. பூனைக்குட்டி வந்துட்டியா அப்படி கேட்குறாங்க. பூனைக்குட்டியா சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறோம். ஆமாம் பூனைக்குட்டி, உடனே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நீ க்யூட்டு செம க்யூட்டு, அதுலேயும் ரொம்ப பார்த்துப்பா, எல்லாரும் உன்னை பார்த்துட்டு பயந்தாங்க தெரியுமா, என்னை பொண்ணு பார்க்க வந்தி. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க உனக்கு ஓகே ஒயன் அவர் பார்க்கறதுக்கு ஒரு டெரராக இருக்கார்லாம் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா நீ எவ்வளோ அழகாக பார்த்துக்கிற, என்ன நீ ரொம்ப நல்ல பையன் பூனைக்குட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்லிட்டு சுகா பார்த்து என்ன சொல்லிட்டாங்க, பாரு நல்லா ஐஸ் ஓப்பன் பண்ணுமா சொல்லிட்டாங்க. பார்த்தா அவள் ஹாஃப் ஐஸ் தான் ஓப்பன் பண்ணுறா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ நல்லா பார்த்துக்கிற, நீ அடிக்கடி சொல்லவில்லை நீ சின்ன பொண்ணு சொல்லிட்டு, உண்மையாகவே சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு தான், நீ தான் சின்ன பொண்ணு சொல்லிட்டு எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், ரொம்ப பிடிக்கும் பூனைக்குட்டி, நீ தூங்கும்போது ரொம்ப அழகாக இருப்பா தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு இருக்கா. இப்போலாம் பார்த்துருக்காங்க என்னடா நடக்குது சொல்லிட்டு. எனக்கு ஒரு மேட்ச் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கு. நான் கூட பயந்த மாஃபியான்னு சொல்கிறாங்களே எப்படி இருப்பா சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நல்லா குக் பண்ணுற தெரியுமா, வெஜிடபிள் நல்லா கட் பண்ணுற, நல்லா குக் பண்ணுற, அப்புறம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற, கொஞ்சம் கூட ஈகோவே இல்லை உனக்கு, எல்லாரையும் கேர் பண்ணுற தெரியுமா. இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் எல்லாரும் எதுக்கும் ஒரு ஃபேமிலி கூட கிடையாது, எல்லாரும் வேறு ஃபேமிலி சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வீட்டில் சிங்கிள் டேட்டராக வளர்ந்த பொண்ணு தெரியுமா, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு 2 அண்ணன் கிடைச்சாங்க, அதாவது ஹோபியும் சின்னும் தெரியுமா, இப்போ ஒரு தம்பி கிடைச்சிருக்கான், அதான் சின்ன, எனக்கு எல்லாரும் கிடைச்சிக்காங்க, ரீசன் நீ தான், லவ் பொண்ணுக்குட்டியே அப்படி சொல்லிட்டு போயிட்டு சுகாட சிக்ஸ் தான் ஒயன் கிஸ் பண்ணிடுறா. சுகா ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் ஒயன் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஷைகாலாக ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க துருத்துருன்னு. இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஒயன் இங்கே வர சொல்கிறாங்க. உனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்கள, நீங்கள் சொன்னீங்க டைம் எடுத்துக்க சொல்லிட்டு, எனக்கும் டைம்லாம் வேணாம், எனக்கு பிடிச்சிருக்கோங்கள, நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னா சின்ன பொண்ணு சொல்லிட்டு, எனக்கு சின்ன பொண்ணா என்ன சொல்லிட்டு ஒயன் கேட்டிருக்கா. சுகர் மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் சின்ன பொண்ணு தாம்மா அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா பொண்ணுக்குட்டியே, நான் சின்ன பொண்ணுலாம் இல்லை, நான் பெரிய பொண்ணு தான் சரியா, இருந்தாலும் பொண்ணுக்குட்டி சொல்கிறதுக்கு நான் கேட்பேன், எனக்கு பொண்ணுக்குட்டி கூட வெளிலாம் போகணும் ஆசையாக இருக்கு, ஆனால் பொண்ணுக்குட்டி வெளில கூட்டிகிட்டு போக மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஒயன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா வெளில போகணுமா, போகணும், எப்போ கூட்டிகிட்டு போவ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க அந்த லிக்கர் வந்து ஆல்கஹால் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு, அதாவது இந்த சாக்லேட்டில் ஆல்கஹால் மிக்ஸ் ஆயிருக்கு, அந்த ஸ்மெல் வருது. நம்ம சுகர் ஒரு மாதிரி ஒரேடா இருக்குது, பாரு எதாவது பண்ணதான் சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே காய முறைக்கிறார் நம்ம சுகா தான், மன்னிச்சிட்டு சுகா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காரு.
அந்த பக்கம் நம்ம ஜெயஹோப் தாயே இங்கே பாருடா என்னை பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்னை கூப்பிட ஹோப் பேபி சொல்கிறாங்க. ஹோப் பேபி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க லவ் யூ பேபி சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்கிறாங்க. லவ் யூ டூவா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம் கேட்கறதுக்கு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவளை என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாரும் அவளோட ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குது. நம்ம பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க. நீ பார்த்த வேலையாது எதை சொல்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க. உனக்கு எதனா ஆயுதம் என்னடா பண்ணுறது சொல்கிறாங்க. ஏன் ஒன்றும் ஆகுது ஹியாங், கொஞ்சம் நேரம் அப்படி இருப்பாங்க ஹியாங். அப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஓரளவுக்கு ஓகே ஆகிடுவாங்க ஹியாங், கொஞ்சம் தூங்க வச்சுட்டா மட்டும் போதும் ஹியாங் சொல்கிறாங்க. வேறு எதுவும் ப்ராப்ளம் ஆகாதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை ஹியாங் சொல்கிறாங்க. டே இதான் உனக்கு லாஸ்ட் வரீங்க ஓகே, இதுக்கு மேலே இப்போ ஒரு சாக்லேட் வீட்டுக்குள்ளே வந்துச்சு இன்னைக்கு செத்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாம் திட்டுறாங்க. சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பாவமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஒய்யன் அப்படி பார்க்குறா. பொண்ணுக்குட்டி இரு ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஏன் என் தம்பி இதை சோகமாக இருக்கான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஏன் நீ சோகமாக இருக்கா, என் பியர் எதுவும் பண்ணிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கிட்டே பிறந்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறேன். டே அவன் தான் கூப்பிட்றேன் போங்கடா சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் டேவும் ஜாங் கிட்ட வராங்க. கிட்ட வந்து போய் பார்க்குறாங்க. ஜிமியோட ஃபேஸ் ஃபுல்லாகவும் அவ்வளோ பிங்க்ஷாக இருக்குது. ஏன்னா இருக்கிறது அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டு ஜிமின் தான் சாப்பிட்டு உட்காந்தால பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. முயல் பூனைக்குட்டி முயல் அப்படி சொல்கிறாங்க. முயல் ஆசைட்டாங்க. ஆமாம் முயல் காரட்டிக்குட்டி எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. காரட்டிக்குட்டி ஆசைட்டுட்டே பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போ வந்தீங்க. எல்லோரும் வந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் வரல பார்த்தியா, லேட்டாக வரீங்க, உங்களுக்கு எவ்வளோ பாசமே இல்லை சொல்கிறாங்க. எது பாசமே இல்லையா. ஆமாம் பாசமே இல்லை பார்த்தியா, எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, எல்லோரும் நல்லா பத்திரமா பார்த்துக்குறாங்க, நீங்கள் மட்டும் வரவே மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஒரு மாதிரி பாவமாச்சுக்காரு ஃபேஸ். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே வர சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்டா கேட்குறாங்க. சாக்லேட் நல்லா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, யாரோ ஒழிச்சு வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே, நான் தான் எடுத்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. நீ தான் எடுத்தியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அடக்கா உள்ள வாண்டு நீ பார்த்த படம் தான் நல்லா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் எனக்கு எதுவும் சாப்பிட்னு தோணுச்சா எதுவுமே இல்லை, அப்போ நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீமுக்கு தான் போனேன், ஆனால் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம்லாம் கிடையாது, இந்த சாக்லேட் தான் எல்லாரும் ஒழிச்சு வச்சுருந்தாங்க, நான் தான் எடுத்தேன், நிறைய இருந்துச்சு, எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறது நீ பார்த்த வேலை தானா. ஆமாம்மா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடணும்ல ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி சாக்லேட் சொல்லிட்டு. இங்கே பாரு இப்போலாம் சாப்பிடக்கூடாது சரியா அந்த சாக்லேட்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் நான் பார்த்ததில்ல இப்படி சாக்லேட்டு நல்லா இருக்குது, எங்கே இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு நீ சாப்பிட்டதே வந்துட்டு ஃபஸ்ட் லைக் சாக்லேட் ஓகேவா, அதெல்லாம் குடிக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படியா ஏன் கேட்குறாங்க. இப்போது சட்டை பார்க்குறாங்க. அது ஆல்கஹால் ஓகேவா சொல்கிறாங்க. ஆல்கஹாலாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு சுகா சிக்ஸை பிடிச்சி நம்ம ஒயின் புரிய அவள் மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கா, க்யூட்டாக இருக்கா, பொண்ணு குட்டியும் போகணும், உனக்கு ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ அழகாக சொல்லிட்டு ஒரு மாதிரி சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹாபி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, எனக்கு எப்படி சுற்றி வரணும் சரியா சொல்கிறாங்க. சரிட்டு அவரும் ஓகே சொல்கிறாரு. இந்த பக்கம் சின்ன பார்த்தா நம்ம சொல்லி சிக்ஸை பிடிச்சி ஒரு பிரிஞ்சு பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நீ ரொம்ப வளர்ந்துக்கு ஏதோ ஒரு குழந்தை மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது கேட்கறதுக்கான இல்லையா இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு வருத்தம் தான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் உங்க 2 பேருக்கு நான் பிடிக்கலையா சொல்லிட்டாங்க. யார் சொன்னாலும் கேட்குறாங்க. அப்படின்னா எப்போத்தாலும் ஒர்க்குக்கு போயிடுறீங்க, நான் வீட்டுக்கு வந்து 2 வீக்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகவே இல்லை, எனக்கு கேட்க கூட இல்லை தெரியுமா, எங்கன்னா வெளில போகலாமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நீ தான் நாங்கள் வந்து ஓடி போயிடுறேன் சொல்லிட்டாங்க. அது பயமாக இருக்குல்ல சொல்லிட்டாங்க. ஏன் பயமாக இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேர் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கீங்க சொல்லிட்டாங்க. எப்படியே சொல்லிட்டாங்க. நீ வந்துட்டு பார்த்தவங்க அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா ஃபேஸ் இப்படி வச்சிருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டேவோட ஃபேஸ் எப்படி தூங்க இருக்கும் சொல்லி செஞ்சு கட்டாங்க. டேக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்காது என்னமோ. இந்த பக்கம் நம்ம நம்பிச்சு சுகா காய் முன்பு திரும்பி பார்க்குறாங்க என்ன நடக்க சொல்லிட்டு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே இருக்கும் மூஞ்சி இப்படி இருக்க க்யூட்டாக சம்டைம்ஸ் வந்து ஹாஃப் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி தூங்கிட்டு இருக்க தெரியுமா. அப்புறம் நீ இருக்கல நீ பார்க்கறதுக்கு தான் அப்படி பார்க்குறது அகடா தெரியுதா, ஆனால் தூங்கும்போது எவ்வளோ அழகாக ஒரு முயல் குட்டியே தூங்குற மாதிரி இருக்குது தெரியுமா, க்யூட்டாக இருக்கு. நீ தூங்கும்போது நீங்கள் 2 பேர் தூங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், நான் பார்த்துட்டே இருப்பேன் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கும். ஆமாம் நீ தூங்கினதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு இருப்பா, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பீங்க, எனக்கு உங்களெலாம் ரொம்ப இஷ்டம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் தான் இதை எங்கே கூட்டு போக மாட்டீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. என்ன பயம் கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து மாஃபியா இல்லை சொல்லிட்டாங்க. சரி தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி இப்போ சொல்கிறேன் உனக்கு பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டியா இல்லை அப்பா சொல்கிறாங்க. என் அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பாட்டிக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குட்டியை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு பாட்டிக்கு தான் இவங்களை எல்லாம் போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மில் அப்பா ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம இவங்க 2 பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஜிம்மி தான் இவங்க 2 பேர் பார்த்துருப்பாங்க. அது ஜிம்மில் அப்பா ஜங்கோட அப்பா சொல்லியிருப்பாங்க அந்த பையன் உங்களை பார்த்தான் பாட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு. அப்புறம் சொல்கிறாங்க அப்பா பாட்டி கூட்டு வந்தாரா கேட்டார், இவங்களை பிடிச்சிருக்கா சொல்லிட்டு. நீங்கள் 2 பேரும் இருந்தீங்க ரொம்ப ஹாட்டாக அழகாக சொல்கிறாங்க. ஹாட்டாக ரொம்ப ஹாட்டாக பார்க்கறதுக்கு லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த டேட்டூலாம் போட்டுக்கிட்டு அப்புறம் சொல்கிறாங்க அப்படி நின்றுட்டீங்க அழகா. அப்பா கேட்டாங்க இவங்க பேர் ஜான் ஜங்குக்கு, உங்கள் பேர் கிம் டேங், யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மேட்ச் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா என் 2 பேரும் ஃப்ரெண்டோட பசங்க, 2 பேரும் யாருக்காவது உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் மாறி பார்த்தேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்து எனக்கு 2 பேரும் யாரும் செலக்ஷன் பண்ணுறதே தெரியல அப்புறம் சொல்லிட்டு
ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? 2 பேரும் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரே மாதிரி இருந்துச்சு, எனக்கு கன்ஃபியூஸ்டாக ஆகிடுச்சு, யாரோட செலெக்ஷன் பண்ண தெரியல. அது அப்பா கிட்ட சொன்னேன், 2 பேரும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொன்னேன். அப்பா கேட்டாங்க, அப்போ 2 பேரும் மேட்ச் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, ஐயோ என்ன பேசுனீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்துட்டு 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க செலெக்ஷன் பண்ணி ஜிமின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு யாருன்னு தெரியல, 2 பேரையும் பார்த்து வேணும்னே தோணுச்சு, நான் சொன்னேன் அப்பா 2 பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பாவும் அதுக்கப்புறம் சரி 2 பேரும் மேட்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அப்புறம் நானும் எதுவும் கேட்கல, அப்பா சும்மா சொல்லிட்டாங்கன்னு நினச்சிட்டு அப்புறம் பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஓகே சொல்லிட்டீங்க, மேரேஜும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு என்ன பண்ணுவது தெரியும், நீங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களா, சரி நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்போது ஜங்க் பார்க்குறேன், உனக்கு எனக்கு இப்போ உங்கள் 2 பேரும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் நான் 2 பேரும் தான் சொல்லுவேன், எனக்கு 2 பேருமே வேணும், 2 பேரும் எந்த அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜங்க் டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் டவுட்லேயே இருந்திருப்பாங்க. சரி எங்கள் 2 பேரும் அவ்வளோ பிடிச்சிருக்குனாக்கா அப்போ என் கூட இருக்கலாமே பேசலாம்ல, அப்படி எங்களை பார்த்து பயந்து ஓட்ட சொல்லிட்டாங்க. அது என்னமோ தூரமாக இருந்தால் இஷ்டம் சொல்லிட்டாங்க, பக்கத்தில் வந்தால் பயம் சொல்லிட்டாங்க. அது என்ன தூரமாக இருந்தால் இஷ்டம் சொல்லிட்டாங்க, தூரமாக இருந்தால் பார்க்க பிடிச்சிருக்கு, ரசிக்கிறான் சொல்லிட்டாங்க, ரசிக்கிறேன்னா சைட் அடிப்பான் சொல்லிட்டாங்க. எங்களையா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க பக்கத்தில் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் தூங்குற வரைக்கும் நான் வந்து பெட்ஷீட்குள்ளே சொல்லிட்டாங்க, நல்லா கவர் பண்ணிப்பேன். ஆமாம் அப்படி தூங்குவேன் நான், நீங்கள் எது தூங்கினதுக்கு அப்புறம் நான் ஐஸ் ஓப்பன் பண்ண பார்ப்பேன், 2 பேரும் க்யூட்டாக அழகாக தூங்குவீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தூங்கும்போது தான் அவங்க 2 பேரும் ரசித்து பார்ப்பேன் தெரியுமா, பக்கத்தில் பார்க்க பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜீவிட்டான். ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, உனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சொல்கிறேனே, இங்கே ஒரு பாடி கார்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது ஜங்க் சாருக்கு வர கோவம், மூட்டே சாருக்கு வர கோவம், அது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதாம்மா, ரொம்ப கோவம் வருமா, தப்பு பண்ணிட்டாங்க தெரிஞ்சால் கண்ணெடுத்து அப்படி டொப்பு டப்புன்னு சுட்டு போட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தப்பு பண்ணால் சுட்டு போடுவாங்க, நீ தான் தப்பு பண்ணலையே அப்புறம் நாங்கள் சுட்டு போட போகிறோம், அதுவும் எங்களோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு பயம்தான் சரியா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கள் 2 பேரும் எந்த ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கணும் உங்கள்கிட்ட பேசுறதுக்குலாம், ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட தேங்க் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க, வீட்டில் இருந்த வரைக்கும் நான் தனியாக தான் இருப்பேன், அம்மா கூட மட்டும்தான் அதிகமாக பேசுவாங்க, வந்ததுக்கப்புறம் 2 அண்ணா அப்புறம் ஒரு அக்கா சொல்லிட்டாங்க. அப்படியா அவங்க கிடச்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, வீட்டில் நல்லா ஃபன் பண்ணுறேன், நிறைய பேசுகிறேன், நிறைய சாப்பிட்றேன், நல்லா விளையாடிட்டே இருக்கு தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கூட பயந்தேன், மேரேஜ் பண்ணிட்டு அனுப்ப போகிறாங்களே உங்கள் 2 பேரும் மாஃபியா, எப்போ ஒர்க் போவாங்க எப்போ வருவாங்க கூட தெரியாதுலாம் சொல்லிட்டாங்களா. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே இருக்காங்க, வீட்டை சுற்றி பாடி கார்ட்ஸ் தான் பத்திரமா இருக்கும், நாங்கள் தெரியுமா எங்களை பத்திரமா பார்த்துக்குறாங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. உனக்கு மாஃபியான பயம் இல்லையா, எனக்கு மாஃபியான பயம் இல்லை, மாஃபியாவுக்கு கோவம் தான் பயம், ஏன்னா நீங்கள் 2 பேரும் மாஃபியா இருக்கனால தான் நீங்கள் நிறைய வந்துட்டு பத்திரமா நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களாம்மா. அப்பா சொன்னாங்க, நான் கூட கேட்டேன் ஏன்ப்பா நீங்கள் மாஃபியாவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்பா சொன்னாங்க நான் கெட்ட மாஃபியா கிடையாது, நல்ல மாஃபியா தான், நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ சாருக்கு இவ்வளோ பேச வருமா, பேச வருமே, நல்லா பேசுவேன், என்ன உங்களை பார்த்தா மட்டும் தான் பயமாக இருக்குது, மற்றபடி நல்லா பேசுவேன் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்கும் எனக்கும் எங்களுக்கும் வந்துட்டு நிறைய பேசணும், உனக்கு கூட வெளில போகணும் ஆசை தான், நீ தான் பார்த்தா பயந்து ஓட்றியே அப்படி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, உங்களுக்கு பக்கத்தை பார்த்தாலே பயம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் நீங்கள் 2 பேரும் இப்படி அப்படி சொல்லிட்டு கை வச்சு காமிக்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க மசூல்ஸ் அப்படி இருக்குது தெரியுமா, பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க அவ்வளோ ஹாட்டாக அப்படி இருக்குது சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு ஜிம் ட்ரைனர் மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் ட்ரைனர் நீ பார்த்துருக்கேன்னா சொல்கிறாங்க, பார்த்துருக்கனே அங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க, நீங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்களும் ஜிம் ட்ரைனராக கிடையாது, நாங்களும் ஜிம் ட்ரைனர் கிடையாது ஓகேவா, அவனுடைய ஹஸ்பண்ட்ஸ் ஓகேவா சொல்கிறாங்க. மாஃபியாஸ் அப்படி சொல்கிறாங்க. தெரியும் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா, அப்போ நான் வந்து பார்த்தேன் 2 பேரும் பிளாக் கலரில் அந்த ஸ்லீவ்லெஸ் மணின்னு போட்டு அழகாக பண்ணிட்டு இருந்தீங்க, ஸ்வெட் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் டேக்கே ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்கு, எதெல்லாம் இவன் பார்த்துருக்கான் சொல்லி இப்போ தான் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் திரும்பிங்களா, நான் ஓடி வந்துட்டேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஜிம் டேக்கிட்டு ஜங்க்கிட்ட இவ்வளோ பேசுறதை எல்லாரும் பார்க்குறாங்க. மற்றவங்க கூட ஓரளவுக்கு பேசியிருப்பாங்க. அப்புறம் தெரியுமா நான் வயனாக்கிட்ட கூட சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படி நான் சொல்லுவான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. அதுக்கு வயனாக்கு என்ன சொல்லுவா சொல்கிறாங்க, அவள் சொல்லுவா சுகா கூட தான் அழகாக இருக்கான்னு சொல்லுவா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு மாமா சுகா கூட அழகாக சொல்லுவா, உடனே சின்ன வயங்க சொல்லுவாங்க என் அம்ஜின் வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹோபி சொல்லுவார், ஹோபி நான் சொல்லுவார் சொல்கிறாங்க. காய் அழகாக இருக்கா ஹாட்டாக இருப்பான்னு சொல்லுவார் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க என்ன குள்ள வாண்ட என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஹோபி சொல்லுவானா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஹோபி சொல்லுவாங்க, என்ன காய் ரொம்ப அழகு ஹாட்டாக இருக்காங்களா சொல்லுவாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு ஹாப்பாக இருக்குது அப்படியா வேற என்ன சொல்லுவாங்க சொல்கிறாங்க. இப்போ டே தான் முறைக்கிறாங்க. என்ன கேட்குறான்ட்ட சொல்கிறாங்க, டே நான் எதை கேட்குறேன்டா சொல்கிறாங்க. எட்ட போடா சொல்லி தள்ளி விட்டுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் எனக்கு என்ன பண்ணியே சொல்கிறாங்க, பண்ணியே கிஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, ஜங்க் ஒன்று ஷை ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்லிட்டு ஜிமின் தாம்பளே ஃபேஸை கப் பண்ணுறாங்க. ஐஸை பாதி க்ளோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு, பாதி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி ஜிமின் ஜங்க் கூட சிக்ஸை போட்டு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் கொடுக்கவும் ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கிஸ் நம்ம ஜிமின்
ஜிமின் அவங்க கொடுக்குறது. இப்போ இந்த பக்கம் நம்ம டேபிள் உரைச்சி பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க உனக்கு தரணும்ல. ஆமாம் பன்னி பேர் 2 பேருமே வேணும் அப்படி சொல்லி ஜிமின் போயிட்டு நம்ம ஜாமுக்கா டேபிளியா சிக்ஸ் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறேன் என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு சின்ன எங்களுக்கு இப்படியே கொடுத்தாங்க, நாங்களும் அமைதியான இருந்தோம் சொல்லிட்டாங்க. நீங்கள் மட்டும் ஏதாவது சாதாரணமாக சீக்கிரம் தான் கொடுக்குறான், அதுக்கு அவங்களுக்கு பொருட்களாக சொல்லிட்டாங்க. டே அப்படி இல்லைடா ஒரு மாதிரி இல்லையடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பேபி இங்கே பாரு எல்லாரும் கூட கிஸ் பண்ணுறாங்க, எங்கள் எனக்கு கூட பார்ப்போம் சொல்லிட்டாங்க. போடா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயகுப் தான் காயோட சிக்ஸ் அடிக்கிறாங்க. என்னடா பண்ணுறா சொல்லிட்டாங்க. எனக்கு நீ இப்படி சுற்றது பிடிச்சிருக்கா என்ன சுற்றுது சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க சுற்றுறேன் அதெல்லாம் லைஃப் லாங் சுற்றுற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கிஸ் கூட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தரமாட்டேன் சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க. பாரு நான் எனக்கு கேட்குறதான் சொல்லிட்டாங்க. இப்போது ஜம்ப் பார்க்குறாங்க. பாரு நீ ஒரு டைம் சாக்லேட்ன்ற நேம் மட்டும் வாயில் வந்துச்சு அவ்வளோதான் வாயை உடச்சிடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேட் பார்க்குறாங்க சொல்லாத செய் எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. டே வேணாடா சொல்லிட்டு இப்போ அப்போ இப்படி வா வீட்டு ரூம்குள்ளே போகலாம் சொல்லிட்டாங்க. வேணாடா இங்கே இருக்கலாம்டா அங்கே நல்லா இருக்குடா அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஏதோ வேர்க்கிற மாதிரி இருக்குடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயகுப் தான் ஷர்ட் ரூம் பண்ணுறாரு. இப்போ காய் பார்க்கலாம். ஐயோ சொல்லிட்டு அப்படி கவர் பண்ணுறாரு. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க சி நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம், அவன் எங்களுக்கு தம்பி மாதிரி நம்ம நம்பிச்சு சொல்கிறேன், அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. தம்பி ஒரு அந்த ஏஜில் இருக்கான். நம்ம சுகா பார்க்குறான் அவன் தம்பி மாதிரி ஓகே அப்படிலாம் பண்ணாதடா கேவலமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லைடா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா எனக்கும் தான் வேர்க்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் டக்குனு டிஷர்ட் ரூம் பண்ணிடுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறேன். ஏய் சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிடுறாரு கவர் பண்ணுறாரு. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க இவங்க வேற சொல்லிட்டு இங்கே பாரு அப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன் பண்ணக்கூடாது எப்பயும் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. இங்கே பாரு அது அப்படி தான் இருக்கும் சரியா ரூம் போகலாம் சொல்லிட்டாங்க. ரூம்குள்ளே வேண்டாம் இங்கே நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் வந்துட்டு சொல்லிட்டு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. என்னென்னு கேட்குறாங்க. ஹக்கு சொல்கிறாங்க. ஹக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஹக் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேக்கும் ஜங்கர் மாதிரி இருக்குது அது சொல்லிட்டாங்க. 2 பேரும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது சுகா பார்க்குறாங்க. அதான் கேட்குறேன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் வைன் பார்க்குறப்ப நான் தான் ஹக்கு சொல்லிட்டு அவ்வளோ ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பக்கம் நம்ம ஜெயவை பார்த்தா அவரும் அப்படி தான் நான் சின்ன பார்க்குறேங்க்கா ஹக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர் சிக்ஸை போயிட்டு நம்ம சிக்ஸ் வச்சு ரப் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்போ இது எல்லாத்தையும் முயற்சி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நான் அனுப்பிச்சு நோட் பண்ணுறாங்க. ஆண்டி நீங்களாம் கொஞ்சம் கிளம்புறீங்க வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ சார் கிளம்பிடுறாங்க. ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிப்பாங்க. குக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம சுகா பார்க்குறாங்க. ஏன் சொல்லிட்டு டோரை போய்ட்டு லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பாரு ஏன் சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க வா ஹக் பண்ணிக்கோ நான் ஹக் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போது சுகாவும் அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன் ஹக் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ ஒர்க்கம் சொல்லிட்டு வேணாமா சொல்லிட்டாங்க. இல்லை ஹக் பண்ணுங்க ஹக்கு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஹேண்டை. இப்போ நம்ம சுகா போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாசத்து டேப் பண்ணுறாங்க. அவள் அப்படி ஹைட்டாக வந்துட்டு சுகால சொல்ல வச்சுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூனைக்குட்டி என்னோடது அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா நான் உண்டா ஆமாம் என்னோட பூனைக்குட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம சுகாவும் அவன் பேசிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜெயகுப் சைடு பார்த்தா டே என்னை தூக்கிட்டு போடா சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு போவோம் என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. இப்போ தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் வேண்டாம் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஜெயகுப் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குட்டேவும் நம்ம ஜிம்மில் ஹக் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போவும் என் கூட இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க எனக்கு உங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சொல்கிறாங்க. அப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க எனக்கு வெளில போகணும் ஆசையாக இருக்கும் உங்க கூட எப்போ கூட்டிகிட்டு போங்கன்னு தெரிய மாட்டேது அப்படி சொல்கிறாங்க. நீ ஓகே சொன்னால் இப்போ கூட கூட்டிகிட்டு போவோம் சரியா சொல்கிறாங்க. இப்போவே அவங்க ஆசைட்டாங்க. இப்போ இல்லை நாளைக்கு போய்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ இப்படி பேசுகிறேன் நாளைக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பேச போறியும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு எப்படி விட்டா சரியா தூக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தூக்குறாங்க. வீட்டை சொல்லிச்சு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க வீட்டை தூக்கக்கூடாது சொல்கிறாங்க. பாரு வாசல் இப்போ அப்படி தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. ஏய் அவன் படு சொல்கிறாங்க. அச்சோ வேருக்கு சொல்கிறாங்க. வேருக்குதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஒரு டீஷர்ட் ரூம் பண்ணி விட்றாங்க. ரூம் போட்டது பார்த்தா அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு. ஜங்கர் ஸ்டைல் வர இருக்காரா க்யூட்டாக செம்ம ஹாட்டாக இருக்காரு. டேக்கார ஒரு மாதிரி இருக்குது. டே வேறு டீஷர்ட் தான் போட்டு விட்றா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குற டே அவனுக்கு வேர்க்குதுன்னு சொல்கிறான்டா விட்டு சொல்கிறாங்க. ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணுறா சொல்கிறாங்க. ஏசி என்னடா ஃபுல்லாக ஆன் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ குளிர்ந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன். என்னடா ஏசி ஆஃப் பண்ணால் குளிர்து ஏசி ஆஃப் போட்டால் இப்படி படுக்க இப்படின்னு சொல்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது குளிர்துப்பா ஹக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஹக் பண்ண மாதிரி சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. பட்டே பார்க்குறாங்க. அப்போ நானும் சொல்லிட்டாங்க வாடா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேர் போகிறாங்க. போய்ட்டு ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கும் இது நல்லா இருக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் போய்ட்டு நம்ம ஜிம்மில் சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு உனக்கு எங்களை பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. சரி நான் பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டா 2 பேரும் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கு ஓகேவா சொல்லிட்டாங்க. உங்களோட அப்பாலாம் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களா என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை அவ்வளோ பண்ணியிருக்க முடியாது ஏன்னா நீங்கள் மாஃபியாஸில் ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் மாஃபியாஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் மாஃபியாச்சு நீங்கள் ஃபைட் பண்ணலாமே சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்குட்டே பார்க்குறாங்க. எங்கள் 2 பேருக்கும் ஒன்று பிடிச்சிருந்து சரியா சொல்கிறாங்க. அப்படியா நிச்சயமா எனக்கு எங்கள் 2 பேருக்கும் ஒரு பிக்சர் காமிச்சாங்க. யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பேசி முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சி அவங்க சொன்னால் எனக்கும் பிடிச்சின்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்குள்ள ஒரு மாதிரி அது அப்பா அம்மாக்குள்ள ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ஷாக்காக உங்களோட அப்பா ஒரு சர்ப்ரைஸாக சொன்னார். எங்கள் பையனுக்கு 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நினச்சி ஒரு வேளை அங்கிள் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க போல நினச்சிட்டோம். ஆனால் இப்போ தெரிஞ்சு
சாருக்கு எங்கள் பேர் பிடிச்சிருக்கு சார் எங்களோட பேர் சைட் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அடிக்கக்கூடாதா, நான் சைட் அடிக்கக்கூடாதா, இல்லை ஹஸ்பண்ட் சார் சொல்கிறாங்க சைட் அடிக்கலாமே, யார் வேணும்னு சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க பாரு பன்னி சொல்கிறாங்க. பன்னியா பன்னி நீ எந்த, அப்புறம் கரடி சொல்கிறாங்க நீ எந்த, சரியா 2 பேரும் எந்த தான் அப்புறம் சொல்கிறாங்க. சரி சரி நாங்கள் ஒன்று தான் அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜங்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்படி படுத்துக்கிறாங்க ஹக் பண்ணி. இப்போ அந்த பக்கம் ஜோக பார்த்தா டச் பண்ணாத சொல்கிறாங்க. என்னடா தூக்கிலாம் வந்தால் டச் பண்ணக்கூடாது சொல்லிட்டா, அதான் டச் பண்ணக்கூடாது தள்ளி போ சொல்கிறாங்க. என்னடா அப்படி பேசலாம் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. நீ டச் பண்ணக்கூடாதுடா தள்ளி போடா சொல்கிறாங்க. சரிடா சரிடா தள்ளி போகிற சொல்லிட்டு தள்ளி படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் நாம்ஜின் ரூமை பார்த்தா பயங்கர அழப்பற சின்ன பார்க்குறாங்க. ஏய் ஜென்டில்மான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா இருக்கு கேட்குறதுக்கு சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேர்க்குதுடா ஒரு மாதிரிக்குறா சொல்கிறாங்க. சரி ஓகே சரி அவரும் ஆன் பண்ணி விடுறாங்க. ஷர்ட் வரும் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அது பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நாம்ஜின் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகப்படா சுகார் ஒயன் பார்த்தா ஒயன் பார்த்தா சுகா ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. பாருமா கொஞ்சம் வீட்டுமா அவன் படுக்க வைக்கிறேன் சொல்கிறாங்க. நோ எனக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படியே வச்சுட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நைட்டு ஃபோன் தூக்கி வச்சுட்டு தெரியவா கேட்குறாங்க. நீ என்ன குழந்தைய சொல்கிறாங்க. நீ தானே சொல்கிற குழந்தை சொல்லிட்டு நீ குழந்தை தான் எங்கே தூக்கி வச்சு தெரிய முடியாது சரியா, வா படுத்துக்கோ சொல்லிட்டு இப்போ பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ என்ன ஹக் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. சரி சரி ஹக் பண்ணுறேன் சுகாவும் அப்படி பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் யாருக்கிட்ட தப்பாக நடந்துக்கல. எனக்கு அவங்க ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருக்காங்க. ரொம்ப இன்னசென்ஸ் வேறு ஓகேவா. அந்த ரீசனால எல்லாரும் அப்படியே அழகாக சமத்தை தூங்க வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் ஜங்கு டேவ் கூட நடுவில் க்யூட்டாக விட்டால் ஹைடாக இருப்பார். அந்தளவுக்கு வந்து குட்டியாக ஒரு அழகாக தூங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் 2 பேரும் நல்லா அவங்க மேலே கையை போட்டு அப்படி நல்லா ஹக் பண்ணிட்டு ஹைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் இப்போ தான் சாப்பிட முடியாது. டைம் இப்போ 7:30 இருக்கும். இப்போ 7:30 தான் ஐஸ் ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவல் என்ன வெயிட்டாக இருக்குது எனக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டது 2 பேரும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் மேலே தான் ஜங்கோட லெக்கு அப்புறம் டேவோட லெக்கு 2 பேரோட ஹேண்டு எப்படி இருக்குது. இப்போ ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பார்த்துட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் தள்ளி தான் தூங்குவாங்க எப்போவுமே. ஜிம்மு கம்ஃபர்டபுளாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி படுத்துக்கலாம் சொல்லிட்டு தள்ளி தான் படுத்துருப்பாங்க. பெரிய பெட்டு கிங் சைஸ் பெட் தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ என்ன ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் தூங்கக்கூடாது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பேசவே வரல. ஏன்னா 2 வீக்ஸில் ஒரு டைம் கூட இப்படி பேசிக்க மாட்டாங்க. பெட்டில் எந்திரிக்கும் போது ஒன்று இவர் எதிர்க்கும் போது அவங்கள்ட்ட போய் எந்திரிச்சிருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சிருப்பாங்க. 3 பேர் சேம் டேபிள் பெட்டில் போனால் ஐஸ் ஓப்பன் பண்ணதே கிடையாது. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் நைட் நல்லா குடிச்சியா சொல்கிறாங்க. குடிச்சியாவா நானா சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சா சாக்லேட்டை சொல்கிறாங்க. சாக்லேட் நல்லா இருந்துச்சு சார் ஜிம் சொல்கிறாங்க. அது ஆல்கஹால் சொல்கிறாங்க. ஆல்கஹால் சொல்கிறாங்க. ஆமாம் ஆல்கஹால் தான் ஓகேவா. லிக்கர் சாக்லேட் அதையே சாப்பிட்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு சாப்பிடக்கூடாது ஓகேவா. ஒரு சாக்லேட் இருந்துச்சுனாக்கா அது என்ன சாக்லேட் சொல்லிட்டு பார்க்குறது இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிமின்னா அச்சோ எனக்கு தெரியாதே சொல்கிறாங்க. ஏன் தெரியாது சொல்கிறாங்க. நான் பார்க்கவே இல்லை. அது வந்து லிக்கர் சாக்லேட்டா. ஆமாம் சாப்பிடக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு எங்களை பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அது சொல்கிறாங்க. பாரு இதுக்கப்புறம் எதை ஹைட் பண்ணாது ஓகே ஓப்பனாக பேசு. நாங்கள் யார் உன்னோட ஹஸ்பண்ட்ஸ் தானே, நீ எப்படி பயந்துட்டு இருந்தால் எப்படி தனித்தனியாக இருக்க முடியும், பேசு. அப்புறம் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல உங்க 2 பேருக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலையா, ஒருவேளை அங்கிள்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. எங்களால் யார் ஃபோர்ஸ் பண்ணல ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமாக எங்களை யார் ஃபோர்ஸ் பண்ணல, எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு ஓகேவா. உனக்கும் அப்படி 2 பேரும் சொல்கிறாங்க. எனக்கு 2 பேரும் ஈக்குவலாக பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அதை செலக்ஷன் பண்ண சொல்லப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் அப்பா கேட்டாங்க யார் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. நீ என்ன சொன்ன சொல்கிறாங்க. 2 பேர் பிடிச்சி சொல்லிட்டு நைட் என்ன பேசுகிறாரு அப்படியே பேசுகிறாரு. கொஞ்சம் கூட போயில அவர் ட்ரங்கன் ஸ்டேட் இருந்தாலும் உண்மையாக பேசுகிறாரு. இப்போ நார்மலாக இருக்கும்போது அப்படியே பேசுகிறாரு. 2 பேர் பிடிச்சிருக்கா அதான் சொல்லிட்டு அப்பா கிட்ட 2 பேர் பிடிச்சிருக்கு யாரை சூஸ் பண்ணேன்னு கேட்டேன். அப்பா சொன்னாங்க 2 பேர் பிடிச்சா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நான் கூட ஷாக் ஆகிட்டேன். அப்பா பண்ணிட்டு விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டேன். பார்த்தாக்கா 2 பேர் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பேச தைரியமே இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் தூங்கும்போது மட்டும் சைட் அடிக்கிறியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன நைட்டு சொல்கிறாங்க. நான் வேறு என்னெல்லாம் சொன்ன சொல்கிறாங்க. நாங்கள் அழகாக இருக்கோம் நான் பண்ணி அவனுக்கு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் அவனுக்கு கரடி அப்படி கேட்குறாங்க. அது ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஜிம்முடைய குப்புற படுத்துக்கிறாரு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது நான் என்னெல்லாம் வளரி வச்சிருக்கான்னு சொல்கிறேன். மனசில் நினச்சா அப்படி பேசினா சரியா. ஆனால் அப்படி பேசுனதால தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா மனசில் நினச்சி எனக்கு தெரிஞ்சு ஓகேவா. நான் கூட பயந்தோம் இன்னும் எவ்வளோ டேஸ் எடுக்கும் எவ்வளோ டேஸ் பேசுறதுக்கு டைம் எடுக்கும் நான் நினச்சிட்டோம். அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சேம் டைம் எங்களுக்கு அங்கே டைம் கொடுக்கணும்னு நினச்சிட்டோம். ஆனால் நீ எல்லாத்தையும் பேசுன நைட்டு நீயே தான் கிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கிஸ்ஸா ஜிம் தான் கீழே குடிச்சு கேட்டிருக்காங்க. ஆமாம் கிஸ் பண்ண 2 பேர் சிக்ஸ்லையும் நாங்களும் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஷையாக இருக்குது. அச்சோ சாரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சாரி எப்படி கேட்குறாங்க. அதுதான் சொல்லிட்டாங்க. பாரு என்னோட ஒய்ஃப் ஓகேவா, ஏன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நாங்கள் 2 பேரும் உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது ஓகேவா. நீ என்னையும் வந்து எங்களுக்கு கிஸ் பண்ணலாம். நாங்கள் 2
பேரும் உங்களுக்கு கிஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு இது ஃபுல் பர்மிஷனோட தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டோம் புரியுதா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேருமே ரொம்ப சொல்லிட்டாங்க ஜென்டில்மேன் சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆனால் இதுக்கப்புறம் ஜென்டில்மேன்ஸாக இருக்க வாய்ப்பெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கா எங்கள் ஒய்ஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது எங்கள் 2 பேரும் சைட் அடிக்கிற தெரியாமல் ஒரு சைட் அடிக்கிறியா, அப்புறம் கஷ்டவர பறியாமல் எங்களை பற்றி நிறைய பேசுகிற, என்கிட்ட பேசுகிற, சுகா கிட்ட ஜெயகூப்கிட்ட பேசுகிற, அதுக்கப்புறம் சிட்டுக்கிட்ட பேசுகிற, எல்லார்கிட்ட பேசுகிற, எங்கிட்ட பேசலாம்லாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் எப்படி இருக்கணும் எங்கள்கிட்ட சொல்லலாம், அப்புறம் எங்கிட்ட பேசலாம் ப்ளே பண்ணலாம்லாம் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளில போன ஆசை இருக்கா அப்படி கேட்குறாங்கக்கா. ஆமாம் நீங்கள் தான் கூட்டிகிட்டே போகல சொல்லிட்டாங்க. நீ கேட்கணும்ல ஏன் கேட்கல சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க. நாங்கள் பேச தானே ஓடி போயிடுறேன், அப்புறம் எங்கே பேசுறது அப்படி சொல்லிட்டாங்க. அப்படிங்க வெளில கூட்டிகிட்டு போகிறது சொல்லி கேட்குறாங்க. பேசினா தானே எதுவுமே கேட்டால் தானே கிடைக்கும், கேட்கறதே இல்லை சொல்லிட்டாங்க. பேச அப்படியே நாங்களாம் பேச வரலாம், உனக்கு ஒன்று பண்ணு நினச்சா கூட நீ ஓடி போயிடுற. சின்ன என் கூப்பிட்றாங்க அச்சு ஒர்க் இருக்கு சொல்லி எதுவும் சொல்லி ஓடி போயிடுற, எஸ்கேப் ஆயிடுறேன். ரூமில் நாங்கள் தான் ட்ரெஸ் கூட மாற்றி யோசிக்கிறேன். அதுவும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரது எட்டி பார்க்குற பூனை குட்டி மாதிரி எடி மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குட்டையும் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இவ்வளோ சாஃப்ட்னு பேச தெரியுமா சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. இல்லை அன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசலாம் சொல்லிட்டு சரி சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தீங்க ஒருத்தவங்கள்ட்ட ஃபோனில், அப்போ நான் பயந்து போயிட்டேன் சொல்லிட்டாங்க. பாரு ஒர்க் விஷயம் வேறு, என்னோட பிஸ்னஸ் அதெல்லாம் வேறு, நம்ம பர்சனல் லைஃப் வேறு ஓகேவா. என்னோட ஒய்ஃப் உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, உங்ககிட்ட நான் கற்று மாட்டேன் ஓகேவா. நீ தப்பு பண்ணாத வரைக்கும் நான் கற்றவே மாட்டோம். நீ தப்பு பண்ணால் கூட நாங்கள் பொறுமையாக பார்த்தா சொல்லுவோம் ஓகேவா. நீ சின்ன பையன் தெரியும் ஓகேவா, எங்களோட சின்ன பையன். ஸோ நாங்கள் வந்து பார்த்து பொறுமையாக தான் அட்வைஸ் பண்ணுவோம் ஓகேவா. எங்களோட குழந்தை எங்களோட பேபி அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன குடும்பம் இருக்குது நிச்சயமாக சொல்லிட்டு நிச்சயமாக தான் ஓகேவா சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. நம்ம கிட்டே மட்டும் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பேசவே மாட்டேங்க சொல்லிட்டாங்க. நீ ஒரு ஃபேஸ் இப்போ கட்சி அப்போ தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. நைட்டு தான் பிங்கிஷாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ இப்படி பார்க்கலாமா கொஞ்சம் ஃபேஸை காட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் காட்ட மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. காட்ட மாட்டியா ஏன் காட்ட மாட்டேன் சொல்லிட்டாங்க. நான் காட்ட மாட்டேன் சொல்லிட்டாங்க. பாரு இப்போ நீ ஏன் காட்சியாக நான் தூக்கிட்டே போகவா அப்படி சொல்லிட்டாங்க. எங்கா சொல்லிட்டாங்க ரெஸ்ட் ரூம் தான் சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. அப்படி நான் ஃபேஸ் வாஷ் பண்ண வேணாம் வா சொல்லிட்டாங்க. அது நானே பண்ணிப்பா சொல்லிட்டாங்க. இல்லை இனிமேல் எல்லாமே ஒன்றா தான் ஓகேவா, இதுக்கப்புறம் தனித்தனி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒன்றா தான் ஓகேவா. 3 பேரும் ஒன்றாவே இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க. பாரு அப்புறம் எவ்வளோ டைம் எடுத்து நீ சொல்லிட்டாங்க. உனக்கு ஓகே இல்லையா சொல்லிட்டாங்க. ஓகே தான் ஆனால் ஷையாக இருக்க சொல்லிட்டாங்க. ஷையாக இருக்க எங்கே ஷையாக இருக்க சொல்லிட்டு பட்டே தான் ஜிம்மில் ஃபேஸை அட்டன் பண்ணுறாங்க. ஜிம் போய்ட்டு டேவிட் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபேஸில் போய்ட்டு ஒன்று வச்சு டேவிட் செஸ்ட்டில் போய் வச்சுக்கிறாரு ஒரு மாதிரி ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக டேவ் ஹக் பண்ணிக்கிறேன் என்னாச்சு சொல்லிட்டாங்க. அது எனக்கு உங்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியல சொல்லிட்டாங்க. பாரு உனக்கு ட்ரைனர்ஸ்லாம் வேணும் ஓகே, நாங்கள் வந்துட்டு உன்னோடது ஓகேவா, எங்ககிட்ட உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கீங்க பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அவருக்கு ஒரு க்யூட்டாக இருக்காரு பிங்க், அவ்வளோ பிங்காகிட்டு ஃபேஸ் எல்லாமே அவ்வளோ ஷைனஸ். ஜங்க் பார்க்குறேன். ஓ பிடிக்காம கூட சாருக்கு இவ்வளோ பிங்க் ஆகுமா ஃபேஸு சொல்லிட்டாங்க. ஆச்சு அவங்க பாருங்க சார் ஜிம் போய்ட்டு ஜங்கிட்டே ஒழிஞ்சிக்கிறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. மாறி 2 பேர் ஹக் பண்ணி வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகேங்க பாரு நைட் நாங்கள் சாப்பிடாம படுத்துறோம் சரியா. நீங்கள் பண்ண அலப்பறை சொல்லிட்டாங்க. நாங்கள் பண்ண அலப்பறையில் நீ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, நீ தான் சாக்லேட் எடுத்து நீ சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்து சாக்லேட்லாம் எடுத்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நைட்டு ஒரே அலப்பறை தான் ஓகேவா. அவ்வளோ நேரம் நாங்கள் வந்ததில் பசிக்கிறதே மறந்துச்சு நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் ஹாப்பியாக தான் இருந்தோம் ஓகேவா. சென்டர் கொஞ்சம் பயந்துட்டு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை சாப்பிட்டு உங்களுக்கு எதாவது ஆச்சு என்ன பண்ணுறது, ஹெல்த்துக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஓகே தானே சொல்லிட்டாங்க. ஓகே தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் பாடியில் எரிச்சலாக இருந்து சொல்லிட்டாங்க. அதுக்காக ஒரு டேட்டீஸோட ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஜிம்முக்கு இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷர்ட்டே இல்லாமல் இருக்கா சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாறிக்கு வச்சோ சொல்லிட்டாங்க. பாரு ஒன்றும் இல்லை ஓகே ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. சரி வா போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இப்போ கூட்டிகிட்டு போய்ட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி விட்டு முழுக்க ப்ரஷ் பண்ணிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. பழமாக சொல்லிட்டாங்க. சரி கீழே வராங்க. இந்த பக்கம் பார்த்தா சின்னக்குலாம் ஒரே எம்பாஸ்டாக இருக்குது. எனக்கு நம்பிச்சு ஏந்திரிச்சு எதுவுமே ரூமில் வச்சு செஞ்சுட்டாரு. அப்படியே அவர் என்னெல்லாம் சொன்னாரோ நான் வளர்ந்த பையனா அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லியிருப்பாரு. கத்தியை உடச்சிட்டேன்னு சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஃபேஸ் பண்ண முடியல. ஜின்னு ரொம்ப ஹெட் டவுன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குட்டை வந்து பார்க்குறாங்க. ஏன் காஃபி சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க 3 பேர் ஒரு மாதிரி வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஒயன் பார்த்தா அவ்வளோதான் ஒயனத்துக்கு அப்புறம் படத்தவங்க தான் கொஞ்சம் காட்டி மாட்டா. சுகா பார்க்குறாங்க. என்னாச்சுமா சொல்லிட்டாங்க. அச்சோ சாரி சொல்லிட்டாங்க. சாரி எதுக்கு சொல்லிட்டாங்க. நான் பண்ணியிருக்க கூட தப்பு தான் சொல்லிட்டாங்க. பாரு ஒன்றும் தப்பு இல்லைம்மா எந்திரி ஓகே, நான் அவளை ஹஸ்பண்டே என்னோட ஒய்ஃப் ஓகேவா எந்திரி சொல்லிட்டாங்க. அச்சோ சாரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சாரின்னு சொல்லிட்டாங்க. பாரு நீ தான் கூப்பிட்டு பூனைக்குட்டி சொல்லிட்டு பூனைக்குட்டினே கூப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லு பூனைக்குட்டி தானே நானே பூனைக்குட்டினே சொல்லிட்டாங்க. சாரி சொல்லிட்டாங்க. சாரி தான் வேணும் நம்ம என் எந்திரிமா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறா சாரி சுகா சொல்லிட்டு போயிட்டு ஷர்ட் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. சுகாவும் ஹக் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா. அவங்கள எனக்கு கூடவே இருக்கணும் போல இருக்கு தெரியுமா. அவங்களை விட்டு நான் கொஞ்சம் நேரம் கூட புரிஞ்சிட்டு கூட நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒர்க்கு எனக்கு புரியுது, நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனை நம்ம கூட கூப்பிட்டாங்க. ஃப்ரீயாக அந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியுமா சரி ஏன் சொல்லிட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து 2 days ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. பகல் ஓகே, நைட்டில் தான் உங்களை பார்க்க முடியுது, மார்னிங் கொஞ்சம் நேரம் உங்களை பார்க்க முடியும். அந்த டைம் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது உங்களை சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்லிட்டா. சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு என்ன அந்த பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. சுகாவுக்குமே ஹாப்பியாக இருக்கு. சுகா இப்போ என்னோட ஃபேஸை கப் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. இவளும் பேக்கஸ் பண்ணிட்டு இருக்கா.
2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜெயோ போய் காய் ரூமை பார்த்து காய் பார்க்குறாங்க. ஸோ சாருக்கு நான் ஹோப் அப்படின்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கு. ஆனால் போட அந்த பக்கம்னு சொல்லிட்டு போயிடுறேன். அது எல்லாமே ஆக்டிங்காக சொல்லிட்டாங்க, நல்ல ஆக்டிங் ஹோபியே சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயோ ஒரு மாதிரி இருக்குங்க பாரு, நான் ஹோப் அப்படின்னு கூப்பிட எனக்கு அதான் பிடிக்கும். சரி சரி நீ சொல்லிட்டேன், லைஃப்லாம் உங்களை அப்படியே கூப்பிட்றேன் ஓகே ஹோப் பேபி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. அப்போது சாருக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அது எப்படி பிடிக்காம போகும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன்டா சுத்த வர்றா சொல்லிட்டாங்க. அது என்னமோ தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வேளை நான் உடனே ஓகே சொல்லி என்ன எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இப்படி வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. பாரு லைஃப்பில் உங்க கூட வரும் சரியா, நீ என்ன நினச்ச, ஜஸ்ட்டு உனக்கு கூட நான் இப்படி மட்டும் தான் இருக்குன்னு ஆசைப்பட்டு நினச்சேன்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு ஒய்ஃப்னாக்கா எல்லாமும் சரியா, ஒரு ஒய்ஃப்னா ஜஸ்ட் ஒரு ஒய்ஃப் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட வெல்விஷர், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சோல், என் லவ், என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே ஓகேவா, எல்லாம் மிக்ஸ் பண்ண தான் ஒரு ஒய்ஃப் ஓகேவா. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்க நினைக்கவே இல்லை ஓகே. அப்படி எடுத்துக்க நினச்சா எனக்கு எடுத்துப்பேன். நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கவும் மாட்டேன். நான் என்னை பார்க்குறதுக்கு ரகடாக அப்படி இருப்பேன். ஆனால் அந்த ஒரு பர்சன் இல்லைடா ஓகேவா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹோப் பேபி அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவ பார்க்குறேங்க. இப்படி நீ கூப்பிட்டு நான் வாங்கிட்டே சொல்லிட்டாங்க. அப்படியா ஹோப் பேபிட்டு தான் வாங்கிட்டே நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு பேபி பிறந்தா கூட நீ எம்எல்ஏ இதே மாதிரி தான் பாஸ் மார்க் ஓகேவா. அது எப்பவும் மாறாது, எப்போவும் என் ஃப்ரெண்டை சுற்றிட்டு வரும் ஓகேவா. எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது சொல்லிட்டாங்க. ஜெவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமாக தான் சொல்கிறியா அப்படி ஜெகப் கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன் ஓகே. நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம், பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து லைஃப்பில் உங்க கூட சுற்றிட்டு வரும் ஓகேவா. நான் குழந்தைங்கள பிறந்தா கூட எனக்கு ஃபஸ்ட் அப்படி நீயாக தான் இருப்பேன் ஓகேவா. எப்போவும் நம்ம அவங்ககிட்ட இப்படி தான் இருப்பேன் ஹோப் பேபி அப்படின்னு கூப்பிடுவோம். சரியா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ காய் சொல்லிட்டு நம்ம ஜெயப்புக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. காய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு எனக்கு ஒரு கிஸ் கூட சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயப்பும் அப்படி கிஸ் பண்ணுறாரு, நம்ம காயும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. நான் நைட்டு இங்கே பாரு நைட் நீ குடிச்சது வந்து அந்த லிக்யூர் சாக்லேட் தான் ஓகே. இனிமேல் வேண்டாம் வைக்க மாட்டேன் சரியா. சாரி நம்மளால தான் நிறைய ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. என்னால் தான் நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ப்ராப்ளம் என்னாச்சு கேட்குறாங்க. எல்லாருமே சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா, அதனால சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு எதுவும் ஆகாது இருந்தாலும் சொல்லிட்டாங்க. இதை இனிமேல் தான் வாங்கிட்டு வராதே. உங்களுக்கு எது உங்களுக்கு என்கிட்ட பேசுனாக்கா என்கிட்ட பேசுங்க ஓகே, நான் பேசுகிறேன், நம்ம பேசிக்கலாம். இந்த ஜாக்கெட்டில் வேண்டாம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே ஐம் சாரி சொல்லிட்டாங்க. ஓகே சார் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்கெல்லாம் ரூமில் தான் இருக்காங்க. இப்போ ஜிம்மின் பார்த்தா சின்ன சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு நீங்கள் ஃபேஸை டவுன் பண்ணி உட்காந்துருக்கீங்க, இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி தான் சொல்லிட்டே இருக்காரு. ஜாங்க பார்க்குறேன் என்ன ஹேங் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைடா ஜஸ்ட் டேஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஹேங் பாவம் ஹேங் விட்டுருங்க ஹேங்க சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ணலடா சும்மா கேட்டேன் நைட்டு பேசினாங்களா சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சரிம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு மனசை விட்டு சொன்னாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க பற்றி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஜாக்கெட்டை பற்றி சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை அவங்க பயப்பட வேணாம், ஆனால் இனிமேல் சொல்லிட்டாங்க அந்த காய் வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்லிட்டாங்க. ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. மைடாண்டியை கூப்பிட்றாங்க. மைடாண்டி பார்க்குறாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. காஃபி எடுத்துருவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் காஃபி எடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் காஃபி வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. சின்ன இந்தாங்க காஃபி குடிங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜின்னு வாங்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேங்க பாருங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. நம்ஜின்னு ஹேங்க அப்படி கூப்பிட்றாங்க. நம்பி பார்க்குறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ணாவா சொல்லிட்டாங்க. அண்ணனா அம்மா ஏன் என்ன தான் நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க வேறு ஃபேமிலியில் பிறந்தவங்க சிங்கிள் பசங்க தான். இல்லை இவங்க எல்லாருமே சிங்கிள் தான். ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு சிங்கிள் சைடாக வளர்ந்தவங்க தான். ஆனால் இவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஃபேமிலியாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா நான் ஒன்றும் சொல்ல ஜிம்மி நான் ஜஸ்ட் டீஸ் பண்ணி எதுக்கு டீஸ் பண்ணீங்க சொல்லிட்டாங்க. என் தம்பிங்க 2 பேரும் டீஸ் பண்ணலையா சொல்லிட்டாங்க. ஜங்குட்டியாவும் டீஸ் பண்ணா சொல்லிட்டாங்க. ஆமாம் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் டீஸ் பண்ணா சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்குட்டே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க என்ன டீஸ் பண்ணீங்க ஜிம்மினா சொல்லிட்டாங்க. நாங்கள் சொல்லிட்டாங்க நீ என்ன டீஸ் பண்ணீங்க சொல்லி கேட்குறாங்க. சும்மா சொல்லிட்டாங்க. அப்போ டீஸ் பண்ணக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. நாங்கள் தெரியாமல் சாப்பிட்டோம். அது என்ன லிக்விட் சாக்லேட் தெரியுமா என்ன நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டோம். அதில் எதுவும் உடஞ்சிப்போம் அதுக்கு போய் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன் என்ன கொஞ்சம் பேர்டே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்று நான் எதுவும் பேச மாட்டேன். என் தம்பிக்கு ஒன்று நான் பேசுவோம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒயனு இறங்கி வர அஜயாக போச்சு காயிலவே இறங்கி வராங்க. இப்போ ஒயனு வந்து பார்க்குறா. ஒயனு வந்து சின்ன ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறா. சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க. நம்ம குடிச்சே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நம்ம சாப்பிட்டு தான் லிக்விட் சாக்லேட்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம் நமக்கு கடவுள் எதுவும் ஆகலை. ஜிம்மின் உனக்கு ஒன்றும் பண்ணல. சிமின் தான் ஒயன் ஜிம்மில் தொட்டு பார்க்குறா. எனக்கு ஒன்றும் இல்லைக்கா உனக்கு ஒன்றும் சொல்லிட்டு தொட்டு பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜெயவு வந்து பார்க்குறாங்க. சாரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. இல்லை காய்தான் வேண்டாங்க பரவாயில்ல நம்ம தெரியாமல் தானே சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்கணும் படித்து பார்த்துருக்கணும் நம்ம தப்பு தான் சரியா சொல்லிட்டாங்க. இல்லை இனிமேல் இப்படி வேண்டாம் வர மாட்டாங்க சரியாங்க பரவாயில்ல நம்ம காய் தானே சொல்லிட்டு எல்லாரும்
விட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி சரி போதும் போங்க போயிட்டு குக் பண்ணுற ஒர்க் பாருங்க சொல்லிட்டாங்க. மைனாட்டி குக் பண்ணிட்டாங்க. நம்ம சாப்பிட்றோம். நைட்டு கூட நாங்கள் சாப்பிடல சொல்லிட்டாங்க. நாங்களாம் சாப்பிடல, எங்களுக்குலாம் பசிக்குது சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி போங்க எல்லாரும் வந்து குளிச்சுட்டு வாங்க, ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் பெட்ரூமில் குளிச்சிட்டாங்க. இப்போ ஜிமின் முதல் தடவையாக நம்ம டேக் கொஞ்சம் அவங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க எதிர்பார்ப்பாங்க இவங்க இவர் எடுத்து வைக்க மாட்டார், ஓடி போயிடுவார். இன்னைக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வராங்க, வெளியே வந்து பார்க்குறாங்க. ட்ரெஸ் ரெடியாக சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் எடுத்து இப்போ வியர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் போட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ நான் சூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு டிஷர்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. நம்ம டே வந்து ஷார்ட்ஸு இதை போட்டுக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் என்ன பேபி மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. அப்படியா இது என்ன ஹேர் கட்டிங் சொல்கிறாங்க. இது எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சொல்லிட்டு நம்ம தேவும் ஜாமும் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி போலாமா சொல்கிறாங்க. 3 பேர் கிட்ட வராங்க. இப்போ எல்லாரும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நீங்கள் எல்லாரும் உட்காருங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எல்லாரும் உட்காருங்க சொல்லிட்டு எப்போவுமே டாப் லைன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் பாட்டம் லைன் சாப்பிடுவாங்க பொறுமையாக. இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா உட்காருறாங்க. இப்போ நம்பிச்சு இந்த அம்மையை ஆண்டி கூப்பிட்றாங்க. ஆண்டி ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் சர்வ் பண்ணுறாங்க. இப்போது நம்பிச்சு ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஃபுட் எடுத்து சின்ன ஹாக்காட்ட சொல்லிட்டாங்க. சின்ன ஒரு மாதிரி நம்பிச்சு என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. ஹாக்காட்டு சின்ன சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன ஹாக்காட்டுறாங்க. நம்பிச்சு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படினாக்கா சுகர் நம்ம ஒயனுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. காய் ஜெகப்புக்கு ஃபிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு மட்டும் 2 பேர் முகத்துக்கு காட்ட சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு யார் ஃபிட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேர் சரியாக ஃபிட் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் 2 பேர் சின்னதாக ஒரு லைட்டாக சின்னதாக ஃபுட் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு 2 பேருக்கு சேம் டைம் ஃபிட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க. இவங்களோட ஃபிட் பண்ணிவிட்டு சரி ஓகே நீங்கள் பத்திரமா இருங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இந்த 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க, ஒர்க் இருக்குது, ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் தனித்தனி வேலை போகலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேங்க. சரி கார் வரைக்கும் வரையா சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. நீ வா சொல்லிட்டாங்க. சரி ஜிம்முக்கு போகிறாங்க. இப்போ ஜங்கு கிட்டே தான் கார் பேக் வச்சுட்டு அப்படி ஜிம்மில் வந்துட்டு கப் பண்ணுறாங்க. ஃபேஸை ஜிம்முக்கு மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. லிப்பில் ஜிம்மில் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. பேக் கிஸ் பண்ணலாம் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜங்கு கிஸ் பண்ணிட்டு அவுட் போய்ட்டு காரில் உட்காந்துட்டாரு. இந்த பக்கம் டே வராங்க. சரி ஓகே நாங்கள் போய்ட்டு வரவா சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க. இப்போ நானும் கொடுப்போம் ஓகேவா சொல்லிட்டு இப்போ டே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படியே அமைதியாக இருந்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் பேக் கிஸ் பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஓகே போய்ட்டு வரவா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க பாரு ரொம்ப ப்ரெஷ் ஆகக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பேஸ் போட்டு அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்குது. இந்த பக்கம் ஒயனன் சுகாதண்டா அவங்க ஹாப்பியாக அதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. சின்னக்கிட்ட வந்துட்டு ஜின்னோட ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு தெரியும் நான் வந்துட்டு அன்பர்ஃபெக்டாக சொல்லிட்டாங்க. அச்சோ சாரி ஜூன் அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை அங்கே பாரு உண்மையை சொல்கிறேன் ஃபேமிலி விஷயத்தில் அன்பர்ஃபெக்ட் தான் ஓகேவா. எனக்கு சரியாக எதுவும் தெரியாது. ஆனால் நீ என்ன சொல்லிட்டாங்க பாருங்க நான் பார்த்து போங்க ஓகேவா. நீங்கள் எப்படி தானே பரவாயில்லைங்க. நீங்கள் ஜீனியஸ் ஜென்டில்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட நான் பார்த்துப்பேன் சரியாக சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ஜின் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வயசுட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் எமோஷனலாக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் 4 பேர் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜேகப்பு ஒயனை அதுக்கப்புறம் சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜாலி சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் மேலே போகலாம் சொல்லிட்டு இப்போ 1 வீக் போகுதுடா. 1 வீக் ஆஃப்டர் தான் இன்னைக்கு ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போகிறோம் சொல்லிட்டாங்க. எங்கே போகிறேன்னாக்கா வேலை போகிறோம் சொல்லிட்டாங்க. அதை எங்கே சொல்லிட்டாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சொல்லிட்டாங்க. ஃபார்ம் ஹவுஸ் அம்மா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்காங்க. போகிறோம் போயிட்டு நல்லா ஹாப்பி என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க போகலாம் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ஜின்னு பார்த்தா அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா தனித்தனி போகிறாங்க. எல்லாரும் ப்ரைவேட் வரும் இல்லையா தனித்தனி போயிட்டாங்க. குறை யாரும் ஒருத்தர் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகாவும் நம்ம ஒயன் பார்த்தாக்கா ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாரம்பரியமான ஒரு வீடு தான். அது எப்படினாக்கா அந்த காலத்து ஹிஸ்டாரிக்கல் வீடு மாதிரி இருக்கும். ஒயன் பார்க்குறா சுகா இது சொல்லிட்டாங்க. இது அந்த காலத்து எனக்கு கிராண்ட்மா வீடு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் பழமை மரமாக அப்படியே வச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டாங்க. இங்கே தான் 1 வீக் இருக்க போகிறோம். இங்கே பெருசாக அதான் இன்டர்நெட் இருக்காது. மற்றபடி எல்லாமே இருக்கும் ஓகேவா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஏர் இருக்கும். அப்புறம் வெஜிடபிள் அது எல்லாமே இங்கே இருக்கும். நம்மளே பண்ணிக்கலாம், நம்மளே சாப்பிடலாம், எல்லாமே இங்கே அதை நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே இங்கே இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது சொல்லிட்டு அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. அப்படி இவங்க பார்த்தா ஃபார்ம் ஹவுஸ் வந்துருக்காங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன நட்டு காட்டுக்குள்ளே இருக்குது சொல்லிட்டாங்க. இதான் ஃபார்ம் ஹவுஸ் சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க இங்கே யாரும் வரமாட்டாங்க ஓகேவா. பேர்ட்ஸ் சத்தம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் 3 பேரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜிம் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நாம்ஜின் அவங்க வந்து இங்கே போயிருக்காங்க. ஷிப்புக்கு போயிருக்காங்க. எனக்கா நம்ம நம்ஜின் கொடுத்துட்டு கொஞ்சம் வெளில அதாவது ஓஷனை சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருந்திருக்கும். சரிட்டு அவர் நம்ஜின் கூட அதில் போய் ஜின்னு கூட அதில் போயிட்டாரு. ஏன்னா ஆளாருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. காய் ஹோப்பு அவங்க வேறு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி நம்ம குக் பண்ணணும்லாம் சொல்லிட்டாங்க. நான் குக் பண்ணுறேன் ஓகே போகிறேன் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஹனிமூன் ஸ்டார்ட் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. ஹனிமூன் சொல்லிட்டாங்க. ஆமாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது ஓகேவா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க பாரு நான் போயிட்டு குக் பண்ணுறேன். அவங்க கூட ஹனிமூன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் போகிறீங்க சொல்லிட்டாங்க பாரு 3 பேர் ஒரு டைம் இருக்க முடியாது சாரி ஓகே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படி சொல்லுங்க சொல்லிட்டாங்க. விடுங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்க அவங்க போகிறாங்க சொல்லிட்டாங்க. போகிறாங்கல்ல போகிறாங்க
வரான் ஓகேவா சொல்கிறாங்க. நீ எங்களை வா அவன் இவனை சொல்லி கூப்பிட்டுக்கோ ஓகேவா பொண்ணு டாடான்னு கூப்பிட்டுக்கோ சொல்கிறாங்க. டாடாவில் டா போட்டு கூப்பிட்டுக்கோ ஓகே எனக்கு ஓகே சொல்கிறாங்க. சரி ஜிம்னோ சரி ஓகே இப்போ என்ன வேணும் சொல்கிறாங்க. என்ன வேணாக்கா நீ தாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேலுக்கான டைம் சொல்கிறாங்க. டைம்லாம் நிறைய இருக்குது ஓகேவா இப்போ இருக்கிறான் ஓகேவா சொல்கிறாங்க 1 வீக். ஏன்னா இந்த 1 வீக் எங்களுக்கு ஒர்க் இல்லாமல் ரொம்ப இப்போக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல். ஸோ நாங்கள் அந்த டைமே எங்கள் ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறோம் ஓகே ரொம்ப ப்ரீஷியஸாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போது டீ பார்க்குறாங்க அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுறது பிடிக்கலாம் பண்ணால் இப்படி இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும் ஹாட்டாக இருக்கீங்க அப்படிலாம் இருக்க சொன்னால் இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அங்கே ட்ரிங்க் பண்ண மாதிரி நான் கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் நான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணால் சார் ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்ல மாதிரி பேச ஓகேவா. இப்போ நான் சொல்கிறேன் என்னோட ஹாபிஸ் ஹாட்டாக இருக்காங்க ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. எனக்கு என்னோட ஹாபிஸ்னால் அவ்வளோ இஷ்டம் சொல்கிறாங்க. அப்படி எவ்வளோ இஷ்டம்னு காமிக்கிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம் பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. இப்போ டே ஜிம் ரொம்ப ஹாப்பி ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ பாருங்க பார்த்து பெயினாக இருக்க சொல்கிறாங்க. ஓகே ஓகே சொல்கிறாங்க. டே ரொம்ப ரொம்ப அழகாக காம் பண்ணிக்கிட்டே அழகாக அவர் கூட இருக்காரு. ஏன்னா ரொம்ப பயப்பட சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப காம்டவுன் சொல்கிறாங்க. ஜிம்னும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம ஜிம்மிங் டேக்குள்ள ரொம்ப அழகாக இண்டிபெண்ட் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் நம்ம ஜம்ப் பார்த்து குக் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. குக் பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு சாப்பிட்டு சொல்லிட்டு குக் பண்ணி வச்சுட்டு வெரைட்டியாக நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறாரு ஜிம்மிக்காக ரொம்ப ஹாப்பியாக குக் பண்ணிருக்காங்க. 3 பேருக்காக குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சின்ன சைடு பார்த்தா ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜின்னு வந்துட்டு நின்றுருக்காரு. நம்ம ஜின் படி ஹக் பண்ணுறாங்க. பார்த்தா டைட்டானிக் அது போஸ் ஜின் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க டைட்டானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க பாரு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு அவங்க வந்து ஒய்ஃப் தான் வந்துட்டு ரோஸ் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க இனி யுவர் மை ரோஸ் அவங்க ஜாக் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ஃபோட்டோவில் எடுத்துக்கிறாங்க. அது வந்து மெமரிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஒயன் பார்த்தா ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கா. சுகா பார்க்குறேன் என்னாச்சுமா சொல்கிறாங்க. சுகா நீங்கள் சொல்கிறாங்க என்ன ஷேர் கிளாஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் கூட இருக்கக்கூடாதா கேட்குறாங்க. அவளுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. இங்கே பாரு என்னோட ஹஸ்பண்ட் ஓகே என்னோட ஒய்ஃப் இந்த வீட்டில் யாரும் கிடையாது. இவ்வளோ பெரிய வீட்டில் நீ நான் மட்டும்தான் ஓகேவா. ஃப்ரீடமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓகேவா சொல்கிறாங்க. அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ சுகா போய்ட்டு ஒயின் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒயின் அப்படி மட்டும் ஆகிட்டு இருக்காரு கிஸ்ல. அப்புறம் ஜெயகோபண்ட காயோட சரி பார்க்குறேன்டா அப்போ இன்னும் சொல்கிறாங்க. ரொம்ப வேசம் மேக் பண்ணடா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. பாரி இப்படி ஷர்ட்டை போட்டிருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது ஒரு பொறுமைடா சொல்லி இப்போ அப்படியே அவர் குக் பண்ணிட்டு பாரு நம்ம ஜெயகோப்பு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ 2 பேருமே அவர் மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படி பார்க்குறாங்க. நீ என்னடா இவ்வளோ ஸ்பீடாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன். ஜிம் டயர்டாகிட்டாரு. இப்போ டே பார்க்குறேன். ஓகே நான் போகிறேன் சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. நான் போகிறேன் அவர் மாசிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் இருக்கிற மாதிரி காய்ச்சோ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வராங்க. ஜங்கு தனிச்சாகிறாங்க. ஜங்கு வந்துட்டு டோர் கிட்ட இருந்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். அவர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படி நிற்கிறீங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறனா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் சூஸ் பண்ண 2 பேர் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அப்படிதான் அப்போது நீ அனுபவிச்சுதானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு ஓகே நீ தானே சொன்ன 2 பேரும் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு யார் சூஸ் பண்ண தெரியும் சொன்னாலும் சொல்கிறாங்க. சொன்னதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஜென்டலாக இருப்பாங்க ஓகேவா சொல்கிறா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு பேர் ஜென்டலாக அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தான் ஜென்ட்டு சொல்கிறாங்க. அப்போது ரஃப்னா சொல்கிறாங்க. ரஃப்னா தாங்கவே மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம்மில் ஜங்கு டைட்டாக பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னும் ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் ஓகேவா எங்கள் 2 பேருக்கும் ஈக்குவல் லவ் கொடுக்கணும். ஸோ நான் எவ்வளோ பெயினாலும் தாங்கிக்கிறேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவ்வளோ பெயினாக நான் கொடுக்க மாட்டேன் சரியா சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம் டேஸ்ட் அவை பண்ணுறாங்க. ஏன்னா பெயின் வந்து டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. அப்படி ஜங்கு தான் ஜிம் ஐஸில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்கு சார் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட சொல்லணும் லவ் யூ சார் ஓகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சொல்லுவேன் லவ் யூன்னு சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் சொல்லி கேட்குறாங்க. எனக்கா நீங்கள் 2 பேரும் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் ஆகாமல் சொல்கிறாங்க. பாரு நாங்கள் மற்றவங்க தான் பாசிட்டிவ் ஆகும். அதை போன உங்கள்கிட்ட வேறு யாரும் பேசுகிறேன் நாங்கள் பாசிட்டிவ் ஆக மாட்டோம் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் பாசிட்டிவ் பண்ணி ஹாட் ஆகிடும் ஓகே நாங்கள் பண்ண மாட்டோம். எனக்கு அவங்க மேலே எங்கள் 2 பேருக்கு ரொம்ப லவ் இருக்குது. நீ மற்றவங்கள்ட்ட பேசினாலும் மற்றவங்கள்ட்ட வந்தால் தான் எனக்கு பாசிட்டிவ் ஆகும். ஆனால் எங்கள் 2 பேருக்கு பாசிட்டிவ்னஸ் வராது ஓகேவா. பிகாஸ் நீங்கள் வந்து 2 பேருக்கும் ப்ரீஷியஸான ஒரு பர்சன் ஓகேவா. நீ எங்களோடது ஓகேவா சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கும். லவ் யூ சார் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அந்த ஹக்கே ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கே சார் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கு அழகாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படி 3 hours ஆஃப்டர் பார்க்குறாண்டா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. மெதுவாக ஜிம்மில் துப்பிட்டு குளிக்க வைக்கிறாங்க. ஜிம்மினா ஒரு ஸ்டெப்போட காலை வைக்க முடிச்சாங்க. ஏன் கால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஷிவர் ஆகுதான்னு சொல்கிறாங்க. பெயின் இல்லை சொல்கிறாங்க. ஜங்க் துப்பிட்டு வந்துட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு டைனிங் டேபிள் கூட உட்கார வைக்கிறது. அது சோஃபாவில் உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா அங்கே தான் உட்காந்து அங்கே உட்காந்தா கொஞ்சம் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லி உட்கார வச்சுட்டு ஃபுட் எடுத்துவாங்க. 2 பேருமே கட்ட சொல்லிட்டு ஒரு பக்கம் 2 பேர் இவரும் ஃபிட் பண்ணுறாரு அவரும் ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் நேரத்தில் வயிறு ஃபுல்லாகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோட்டி ஜங்குக்கு போதும் சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லிட்டு ஃபிட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கலர் டேஸ்ட் வந்துருக்கு. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஃபுட்டு ஸ்பைஸியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ கேர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. நீ தான் சூஸ் பண்ண 2 பேர் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கூட நினச்சி திரும்ப நாங்கள் டிஃப்ரென்ஸ் தான்
எங்கள் 2 பேருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி பிடிக்குமா? அப்படி தான் அவனோட ஃபோட்டோவை காமிச்சப்போ இவன் யோசிச்சான். ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு 2 பேரும் ஓப்பனாக சொல்லிக்கிட்டோம் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. ஆனால் நீ ஒரு பையன் தானே இருக்கா சொல்லிட்டு எங்களுக்கு அதுவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் உன் அப்பா சொன்னப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே மேபி பிடிக்கிறேன் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரியல. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்ஃபர்டபுளாக பேசி ஓகே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்களுக்கு நீ சொன்ன பற்றியா எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கு. யாரை சூஸ் பண்ணுறது தெரியாமல் 2 பேரும் ஈக்குவலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சார் சொன்ன பற்றி. அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா எங்களுக்கு. நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி இருக்கும். எங்களோட அதாவது அவங்களோட லவ்வும் என்கிட்ட இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம 3 பேரும் எப்போ ஒன்றா இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு உங்கள் 2 பேர் பார்த்து 2 பேர் பிடிச்சிச்சு. எனக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் தெரியல. 2 பேருமே கேட்க கூட தெரியாங்க சொல்கிறீங்க. அப்படியா இது போதும் சொல்லிட்டு 2 பேரும் படிக்கிறாங்க. நாங்கள் அவனை எதுக்காக கஷ்டப்படுத்த மாட்டோம். ஓகே ஹாப்பியாக பார்த்துப்போம். எவ்வளோ தான் ஒர்க் இருந்தாலும் உனக்கார டைம் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். உனக்கு என்ன வேலை என்கிட்ட கேட்கலாம். ஓகே அவள் சண்டை போடலாம் அடிக்கலாம் திட்டலாம் எல்லாம் பண்ணலாம் சரியா. உனக்கு எல்லா விஷயம் நான் கொடுக்குறோம் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ மை ஹப்பி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டு மை ஒய்ஃப் சொல்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் உங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க நான் ஃபிட் பண்ணுவோம் உங்களுக்கு ஃபுட்டாக சொல்லிட்டு ஜிம் தான் 2 பேருக்கும் அதே மாதிரி ஈக்குவலாக ஒரு டைம் இவருக்கும் ஒரு டைம் அவருக்கும் மாறி மாறி ஃபிட் பண்ணுறாங்க. அவங்க பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஜிம்மில் 6 எக்ஸஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்பில் அவங்க இப்படி இருப்போம் சரியா சொல்கிறாங்க. எப்போவும் எங்கள் லவ் மாறது ஓகே. எத்தனை பேபிஸ் பிறந்தாலும் நாங்கள் மேலே கேரிங்காக இருப்போம் ஃபஸ்ட்டு ஓகேவா. எனக்கு அப்புறம் மற்ற பேபிஸ் சரியா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா டேங்கா சொல்கிறாங்க. தேங்க்யூடா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் தான் தேங்க் பண்ணுவோம் ஓகே எங்கள் லைஃப்பில் நீ வந்ததுக்கு சொல்கிறாங்க. நிஜமா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் 1 வீக் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. 1 வீக் ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா டேங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. என்னடா இருக்குன்னு கேட்குறா சொல்கிறாங்க. அதான் ஹிக்கே சொல்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு போட்டு அதுக்கு என்னடாம்மா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனால் யாரும் டீஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. எல்லாரும் இதுக்கு தானே போயிருக்காங்க. ஹனிமூன் தானே போயிருக்காங்க. யாரும் டீஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை என்னை யாரும் டீஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கு குட்டே தான் திரும்ப போட்டு விட்றாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு திருப்பி போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு குட்டே பார்க்குறாங்க. ஏன் வரணும் கேட்குறாங்கக்கா. இல்லை 3 பேர் ஒன்றா எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய ப்ளே பண்ணோமா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் 3 பேர் ப்ளே பண்ணாமல் நீங்கள் எப்போ ஒர்க் போயிட்டு நைட் தான் வருவீங்களா. ஆனால் இங்கே பாருங்கள் 3 பேர் ஒன்றாவே இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃபுட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணாங்க போய் சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ குக் பண்ணி தர சரியா சொல்கிறாங்க. அப்புறம் டேட்டே கூட நிறைய ப்ளே பண்ணினா ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களா. இந்த 1 வீக்கில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா மறக்கவே முடியாது சொல்லிட்டாங்க. எங்களால் ரொம்ப மறக்க முடியாத டேஸஸாக இதாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. எத்தனை டேஸ் வந்தாலும் இது மறக்க முடியாது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் லீவ் வரப்போ நம்ம இங்கே வரலாம் ஓகே. நம்ம ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கலாம் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க நம்ம 3 பேர் மட்டும் தான் வரும் சொல்கிறாங்க. 3 பேர் மட்டும் தான் வருவோம். ஆனால் ஃப்யூச்சரில் யாரா வருவாங்க சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க. அதாவது எங்களுடைய லவ் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதாவது உன்னோட என்னோட நம்ம 3 பேர் லவ் ஓகேவா. எங்கள் 2 பேர் லவ் உங்ககிட்ட வரும்ல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அதான் நம்ம பேபிஸ் ஓகேவா சொல்கிறாங்க. எங்கள் 2 பேர் லவ்வில் வரப்போகிற குழந்தைங்க இங்கே வருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் அவங்க பொறுமையாக வரட்டும் ஓகே. இப்போ நான் அவசரம் நீ ஒரு குழந்தை தான் ஓகேவா. நம்ம நிறைய வந்து பேசுகிறோம் நிறைய ஃபன் பண்ணுவோம் நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஓகேவா. அதுக்கப்புறம் குழந்தைங்க பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி 3 பேர் கிளம்புறாங்க. இந்த பக்கம் எனக்கு கிளம்புறாங்க. எனக்குன்னா அவ்வளோ வெக்கமாக இருக்குது. சுகா பார்க்குறேன் என்னாச்சு ஒயன்னு சொல்கிறாங்க. அதே சுகா அங்கே பாருங்கள் சுகா எனக்கு எதுவும் சொல்கிறாங்க. பாருங்கள் ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த நெக் வரைக்கும் ஹைட் பண்ணாமல் ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுருக்கா இதுவே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னும் என்ன கேட்குறாங்கக்கா எனக்கு டேஸ்ட் பண்ண மாட்டோம். யாரும் டேஸ்ட் பண்ண மாட்டாங்க. டேஸ்ட் பண்ண யார் பண்ணுவோம். உங்களோட அண்ணா தானே 2 பேரும். சின்ன உன்னோட அண்ணா சுகா ஜெகப்பூர் அண்ணன் சொல்கிறேன். அப்புறம் தம்பி உன்னோட தம்பி ஜிம்னு சொல்கிறேன். அவங்க தான் டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு போட சொல்கிறாங்க. அச்சோ அப்புறம் டேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. சரியா சரி ஓகேவா சரி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜெக பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. கால் நடக்கவே முடியாடா சொல்லிட்டாங்க. இப்போ எவ்வளோ காய் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. ஏண்டா 1 டே 2 டேனா பரவாயில்ல எவ்ரிடேவா சொல்லிட்டாங்க. பேபி அது போக பழகிட்டு சொல்லிட்டாங்க. என்னது பழகிடும் போ அது கொஞ்சம் நேரம் கூட பரவாயில்ல விடவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது அது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி எனக்கு நான் தூக்கிட்டு போவா சொல்லிட்டாங்க. தூக்கிலாம் போவேனா மீதோ கை மட்டும் பிடிச்சி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஜெயப்படால மட்டும் தான் பாவமாக இருக்குது. மற்றவங்களாம் ஓகே தான். சின்ன பார்க்குறாங்க. நம்ம சின்னலாம் மறக்க முடியாது. நம்ம வந்து ட்ரிப்பாக சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட் எல்லாம் மறக்க முடியல. நிறைய வந்து சுற்றி பார்த்தோம்னா சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்போ டைம் கிடைக்குதா சொல்லிட்டாங்க. எப்போ டைம் கூட அப்படி போகலாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஹாப்பியாக ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு வரது வந்து நம்ம சுகா அண்டு என் வந்துட்டாங்க. இன்னும் யாரும் வரல. வாசல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. பார்த்து பண்ணி ஒவ்வொரு காரை வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜெகப்பட்டு தான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்காரு. பார்த்து இறங்க முடியல. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்கக்கா. பின்னாடி சின்ன கார் வந்து டக்குன்னு எனக்கு பார்க்குறாங்க. ஜெகோ என்னாச்சு கேட்குறாங்கக்கா. சின்ன யாரும் சொல்கிறாங்க. ஏன் ஜெகோ என்னாச்சு நம்ம அப்செட் கிட்டே வராங்கக்கா. அது வாசல் பார்த்துட்டு காயை பார்த்துட்டு நம்ம ஜெகோ மறைக்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் ஹோப்பி சொல்லாதரா இல்லை தப்பாக நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏண்டா கொஞ்சம் பார்த்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு கேட்குறாங்க. அழகு நம்பிடுறாங்க. நீங்கள் வர சொல்கிறாங்க. இப்போ
நம்ம சின்னதாக வந்துட்டு வாடா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கை கேட்குறாங்க, பேபி நல்லா தூக்கவா சொல்லிட்டாங்க, ஒன்று வேணா போடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்னதாக அழகாத்துக்கிட்டு ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு கூட்டு உட்கார உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜோக பார்க்குறாங்க, ஹேங் நீங்கள் அப்படி ஹேங் சொல்லிட்டாங்க, டே அதுவும் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நம்பிச்சிருக்காங்க, ரொம்ப ஜென்டலோ சொல்லிட்டாங்க. இவர் பார்க்குற டீ என்னடா பேசுகிற சொல்லிட்டு அவர் அடிக்கிறாரு, க்யூட்டாக அப்ளை பண்ணிச்சிருக்காரு. இப்போ ஏன் பார்க்குறா ஜேஹோப் யாங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒயன் நீ வந்துட்டு அம்மா சொல்லிட்டாங்க, வந்துட்டு சொல்லிட்டாங்க. அம்மா என்ன என் ட்ரெஸ் இது வேடா அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க, பாரு நாங்கள் ஆர்டிஸ்ட் பண்ண மாட்டோம் ஓகேவா, நம்ம எல்லாம் இருக்குது அதுக்காக பணம் தெரியும் ஓகேவா, நம்ம நெக்கில் ஹிக்கி செஞ்சாக்கா நம்ம ஹஸ்பண்டோட லவ் ஓகேவா, அவ்வளோதான். இங்கே யாரும் ஆர்டிஸ்ட் பண்ண மாட்டாங்க, போய் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜோக பார்க்குறாங்க, இதாக நானும் சொல்லிட்டாங்க. அவள் கொஞ்சம் அப்படி நினச்சிருப்பா சொல்லிட்டாங்க. இப்போ போயிட்டு உயன் நார்மல் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் எல்லாரும் வந்து ரீச் ஆகிட்டாங்க. லாஸ்ட்டாக தான் மிமிக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சி ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு ரொம்ப ஹாப்பி உள்ள என்ஜாகிறாங்க. இப்போ எல்லாரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ மைண்ட் ரெண்டு காஃபி போட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வராங்க, நாங்கள் வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பி பார்க்குறேன், வண்டிங்களா சொல்லிட்டாங்க, வந்துட்டோம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க, ஹேங் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்தா கொடுன்னு அழகாக நடந்து வராரு. அவர் பார்த்தா நல்லா இருக்காரு. ஜெவக்கு ஒரு மாதிரி ஷாக்காரு, ஏன்னா 2 ஹஸ்பண்ட் அப்போ அப்படி ஒரு மாதிரி நினச்சி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, பாரு என்ன நினைக்கிறேன்னு தெரியுது ஓகேவா, அவங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க ஓகே, சின்ன பையன் அவங்க ஜென்டராக இருப்பாங்களா சொல்லிட்டாங்க. இந்த காய் தோறும் பார்த்தாலும் நல்லா தான் சொல்லிட்டு ஜெவப் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் ஏன் பேபி சொல்லிட்டாங்க, போட அந்த பக்கம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இப்போ ஏன் பார்க்குறாங்க, எனக்கு திட்டாதீங்க, அவர் ரொம்ப உங்க லவ் வச்சிருக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் லவ் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறேன், ஏன்டா நல்லா தான் சொல்லிட்டாங்க, போடா சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சரி விட்டு தெரிஞ்சதுன்னு தாமன் சரி கப்பல் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க, ஒயனை கார் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஒயன் பார்க்குறேன் நல்லா இருக்கா, எப்படி இருக்கா சரி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மில் போயிட்டு சின்ன ஹக் பிடிக்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க, அப்புறம் ஜலம் எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் போயிட்டு சின்னோட லேப்ல உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்காங்க ஹேங் சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, ஒன்றும் வந்து பெயின் நல்லா சொல்லிட்டாங்க. இல்லை சார் ஜிம் சொல்லிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ இவங்க அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான்டா நம்ம ஜங்கு கொண்டேவும் ஜிம் தூங்கிட்டு இருக்கா வந்து பார்க்குறாங்க. நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்கா சரி பார்த்துட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு செயினை போட்டுவிட்டாங்க நெக்கில். அதில் 3 பேர் இன்ஷியலும் போட்டிருக்கு. அது பார்க்குறவங்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நம்ம ஜிம்மில் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு. இவங்க டக்குனு கிட்டே ஒரு வாய்ஸ் ஓப்பன் பண்ணி வந்துட்டீங்களா சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம் சொல்லிட்டாங்க. என்னது சொல்லிட்டாங்க, பாரு சொல்லிட்டாங்க. வா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா அழகாக இருக்கு. இதை சொல்லிட்டாங்க, இது எங்களோட லவ் ஓகேவா சொல்லிட்டாங்க. நம்ம 3 பேர் இன்ஷியல் நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு TJJ சொல்லிட்டாங்க. டே ஜிமின் ஜங் சொல்லிட்டாங்க. அவள் அழகாக இருக்கு சொல்லிட்டாங்க. எப்போ போட்டுக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. நான் போட்டுப்பா சொல்லிட்டாங்க. ஒர்க்கில் எப்படி போகுது, டயர்டாக இருக்கா ஜிமின் கேட்குறாங்க. எங்களுக்கு டயர்ட் இருக்கும், நான் பார்த்தாலே டயர்ட்னஸ்லாம் போயிடுது சரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் பேபி என்ன பண்ணிச்சு சொல்லிட்டாங்க. நான் சும்மா தான் அந்த வீட்டில் சொல்லிட்டாங்க. அப்படியாவும் சொல்லிட்டாங்க. ஜங்கா டேங்கா வீட்டு வெளில கூட்டிட்டு போறீங்களா சொல்லிட்டாங்க. வெளில போடமா எங்கே போகலாம் சொல்லிட்டாங்க. வெளியே கூட்டிட்டு போங்களேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம் சொல்லிட்டாங்க. ஐஸ்கிரீம் 2 நாள் வாங்கி தரமா போல சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3 பேரும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஆக்காட்டுங்க சொல்லி ஃபிட் பண்ணி விட்டாங்க. அவங்க 2 பேர் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபன் பண்ணிட்டு க்யூட்டாக குழந்தையாட்ட அழகாக பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் மற்றவங்க லைஃபும் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. இவங்க அப்படியே ஸ்டோரி எண்ட் பண்ண இதில் ஹாப்பி எண்ட் பண்ணலாம். இவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப